கம்பம் அத்தாய் அரபிக் கல்லூரியிலிருந்து மாதம் 3 நாள் பல்வேறு தமிழ்நாட்டினுடைய மாபெரும் ஆலிம்கள், உஸ்தாத்மார்கள், மிகவும் அனுபவம் பெற்றவர்களின் மூலமாக பல நூற்றுக்கணக்கான கிதாபுகளை நம்முடைய மாணவ கண்மணிகள் அதை பயின்று இன்ஷா அல்லாஹ் பட்டம் பெறுகிற போது 300க்கும் மேற்பட்ட கிதாபுகளை பல நூற்றுக்கணக்கான உஸ்தாதுமார்களிடம் பாடம் படிக்கிற நசீபை பெற வேண்டும் என்கிற மேலான நோக்கிலே இந்த முதல் மாதம் இந்த 3 நாள் அல்லாஹ்வுடைய கிருபையிலே பல்வேறு சிறப்பங்கள், பல்வேறு ஊர்களிலிருந்து நாம் எல்லோரும் இந்த கம்பத்திற்கு வருகை தந்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த வருகையை நல்வரவாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹ் இதன் மூலமாக இந்த 3 நாள் நாம் பெறக்கூடிய கல்வி நம் வாழ்க்கையிலே பயனுள்ள கல்வியாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிந்து இம்மையிலும் மறுமையிலேயும் நாம் வெற்றி அடைவதற்கு பிரயோஜனமான கல்வியாக அல்லாஹ் இந்த 3 நாளை பயனுடையதாக ஆக்கி அருள் புரிவானாக. அந்த அடிப்படையில் இன்று முதலாவது நாள் குர்ஆனுடைய அந்த உசூல் தஃப்சீர் என்கிற அல்-ஃபௌஸுல் கபீர் என்கிற கிதாபை சிந்தனை செல்வர் நைனார் முகமது பாக்கவி ஹசரத் அவர்கள் நம்மிடத்தில் நடத்துவதற்காக வருகை தந்திருக்கிறார்கள். அத்தாய் கல்வி குடும்பத்தினுடைய எல்லா நிகழ்வுகளிலேயும் ஒரு முழு மனதோடு என்னை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் என்னுடைய பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று முழு ஆர்வத்தோடு வரக்கூடியவங்க ஹசரத் அவங்களுடைய நினைவெல்லாம் நான் முதல்ல ஒரு 7-8 வருடத்திற்கு முன்னதாக கம்பத்துல நான் செட்டில் ஆகும் போது அப்ப நான் ஆரம்ப காலகட்டத்தில் ஹசரத் அவர்களை அழைச்சு பல கிளாஸ்களை நான் ஏற்பாடு செஞ்சிருக்கேன். ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க, ரொம்ப ஒரு சிந்தனை மிக்கவங்க. அல்லாஹ் தஆலா என்று இரவே கிட்டத்தட்ட ஒரு 12:45 1 மணிக்கு பஸ் ஏறி காலையிலே அவங்க வந்துட்டாங்க. நம்ம தான் கொஞ்சம் தாமதம் ஆயிட்டோம். ஹசரத் அவங்க காலையிலே ரெடி ஆயிட்டாங்க. இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் அவருடைய பாடத்தை நாம் பயிர்வோம். அல்லாஹ் தஆலா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். பல்வேறு உஸ்தாதுமார்கள்ட்ட நம்ம படிக்கக்கூடிய பாக்கியம். அதனால மாணவர்கள் ரொம்ப எழுச்சியோட ஒரு மாதிரி கஃபரத்தா இல்லாம ஆர்வத்தோடு அந்த இல்முகளை நம்ம என்ன செய்யணும். ஒரு கிதாப பல வருஷங்களால் ஓதவும் முடியும், ஒரே நாள்ல ஓதி முடிக்கவும் முடியும். அது ஆர்வத்தை பொறுத்து இருக்கிறது. அப்ப நம்ம அத்தாய் மாணவர்கள், நம்ம ஆர்வம் மிக்கவர்கள், எழுச்சி மிக்கவர்கள் இன்ஷா அல்லாஹ் சமூகத்திலே பல்வேறு தளங்களிலே மிக சிறப்பாக சேவையாற்றுவதற்காக நாம் உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அதனால நாம இவ்வளவு ஃபாஸ்டான உலகத்துல இந்த கிதாபுடைய இல்முகளையும் அல்லாஹ் தஆலா மிக சீக்கிரமாக நம்முடைய உள்ளங்களில் அல்லாஹ் அதை பதிய வைப்பதற்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த வகுப்பு. இந்த வகுப்பு ஆரம்பிப்பதற்கு முன்னதாக அல் ஹாஃபில் முகமது யூசுப் அத்தாய் அவர்கள் கராத் ஓதி இந்த நிகழ்வை தொடங்கி வைப்பார்கள். Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Fadhkuruni adhkurkum washkuruni wa la takfurun. Ya ayyuhalladzina amanu ista'inu bis-sabri was-salah. Innallaha ma'as-sabirin. Wa la taqulu liman yuqtalu fi sabilillahi amwat bal ahya'un walakin la tash'urun. وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِّنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِّنَ الْأَمْوَالِ وَالْأَنفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ. Translation of these words. فَاذْكُرُونِي أَذْكُرُكُمْ وَاشْكُرُوا وَلَا تَكْفُرُوا. When you remember me, I will remember you. Be grateful to me and reject not faith. يا أيها الذين آمنوا استعينوا بالصبر والصلاة إن الله مع الصابرين. Oh, we believe, seek help with patient perseverance and prayer for God.
is with those who patiently perseverance. ولا تقولوا لمن يقتل في سبيل الله أموات بل أحياء ولكن لا تشعرون. And say not of those who are slain in the way of Allah. They are living through perseverance. ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين. Be sure we shall test you with something of fear and hunger, some lasting goods. صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على خاتم الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد. அன்பார்ந்த அத்தாயியா அரபிக் கல்லூரியுடைய மாணவ கண்மணிகளே மற்றும் இந்த கல்லூரியிலே சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையாவும் சலாமினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் அண்ணல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் அருள் ஆசியால் நம்முடைய வாழ்ந்து மறைந்த இறைநேசர்களின் துஆ பரக்கத்தினால், நம்முடைய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இறைநேசர்களின் துஆ பரக்கத்தினால் கம்பம் அத்தாயியா அரபிக் கல்லூரி இன்றைக்கு மிக சிறந்த, மிக உயர்ந்த, மிக உன்னதமான ஒரு பயிற்சி வகுப்பை, அதுவும் உசூல் தஃசீருடைய அடிப்படைகள் சம்பந்தமான ஒரு பயிலரங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பயிலரங்கத்தை வெற்றியாக ஆக்குவானாக. அன்புக்குரியவர்களே, உசூல் ஹதீஸின் அடிப்படைகள் எப்படி அவசியமோ அதே போன்று உசூல் தஃசீர் மிகவும் அவசியம். நாம் திருக்குர்ஆனுக்கு நாம் தஃசீர் செய்கிறோம், விளக்கம் அளிக்கிறோம், விளக்கம் சொல்கிறோம் என்று சொன்னால் அதனுடைய அடிப்படைகளை, அதனுடைய வழிமுறைகளை அறிந்து புரிந்து நாம் தஃசீர் செய்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த தஃசீர் மிக நிறைவாக, மிக சிறப்பாக இருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உசூல் தஃசீரிலே அல்லாமா அஷேக் இமாம் ஷா வலியுல்லா முஹத்தீஸ் தஹ்லவியை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவர்கள் வாழுகின்ற பொழுது 50 கிதாபுகள் எழுதியிருக்கிறார்கள். அதிலே ஒரு கிதாபு தான் உசூல் தஃசீர் சம்பந்தமான அல் ஃபௌசுல் கபீர். ஷா வலியுல்லா முஹத்தீஸ் தஹ்லவி அவர்கள் இந்தியாவை சார்ந்தவர்கள். டெல்லியிலே ஹிஜ்ரி 1114 பிறந்தார்கள். ஹிஜ்ரி
1114 பிறந்தார்கள். 1114 ஷார்ட்டா சொன்னா 1114 பிறந்தார்கள். அவர்கள் 62 ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். அதாவது 1176 வஃபாத்தானார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய நஸபை சார்ந்தவர்கள், அவருடைய வம்சத்தை சார்ந்தவர்கள். அகீதாவிலே அபுல் ஹசன் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வம்சத்தை சேர்ந்தவர்கள், அகீதாவை சேர்ந்தவர்கள். அகீதாவிலே அஷ்அரி அகீதாவை சேர்ந்தவர்கள். ஆன்மீக துறையிலே, சூஃபி துறையிலே அவர்கள் தரீகாவிலே ஈடுபட்டிருந்தார்கள். அமல் செய்வதிலே, அன்றாடம் அமல் செய்வதிலே ஹனபி மதுஹபிலே அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஷாஹ் வலியுல்லாஹ் முஹத்திஸ் தஹ்லவி அவர்கள் 50 கிதாப் எழுதியிருக்கிறார்கள். அதிலே ஒரு பிரபலியமான கிதாபு தான் அல் ஃபௌசுல் கபீர் ஃபீ உஸூலி தஃஸீர். ஷாஹ் வலியுல்லாஹ் முஹத்திஸ் தஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்கிறார்கள். அங்கே ஹஜ்ஜை முடித்துவிட்டு ஜியாரத்துக்கு மதீனாவுக்கு செல்கிறார்கள். மஸ்ஜிது நபவியிலே மதுஹுன் நபி, மௌலிதுன் நபி உடைய மஜ்லிஸ் நடைபெறுகிறது. அதனுடைய இறுதியிலே சுண்டலை கொடுக்கிறார்கள், தபுருக்காக சுண்டல் கொடுக்கிறார்கள். இவர்களும் அதை வாங்கி சாப்பிட்டார்கள். ஷாஹ் வலியுல்லாஹ் முஹத்திஸ் தஹ்லவி வாங்கி சாப்பிட்டார்கள். பிறகு மஸ்ஜிது நபியிலே தூங்குகிறார்கள். தூங்குகின்ற பொழுது அண்ணன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவிலே வந்து சுப செய்தி கூறுகிறார்கள். நீங்கள் இந்தியாவிலே மிகப்பெரிய ஒரு முஹத்திஸாக ஆகுவீர்கள், நீங்கள் இந்தியாவிலே மிகப்பெரிய முஹத்திஸாக ஆகப் போகிறீர்கள் என்ற சுப செய்தியை கூறுகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு பிறகுதான் ஷாஹ் வலியுல்லாஹ் முஹத்திஸ் தஹ்லவி அவர்கள் ஹதீஸ் கலையிலையும், தஃசீர் கலையிலையும் மற்றும் இன்னும் பிற கலைகளிலையும் அதீத ஆர்வம் கொண்டு கிட்டத்தட்ட தனது 62 வயதிலே சொற்பமான காலம், 62 ஆயுள் காலத்திலே கிட்டத்தட்ட 50 கிதாபுகளை எழுதி முடித்தார்கள். அதில் அவர்கள் எழுதிய கிதாபுகளிலே மிக பிரபலியமான கிதாப் ஹுஜ்ஜத்துல்லாஹி பாலிகா, மிக பிரபலியமான கிதாப். அரபுகள் அதை வாசித்து அதிசயித்து போனார்கள். அத்தகைய அரபி புலமைகளை கொண்டு, அரபி ஆற்றல்களை கொண்டு அதிலே தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். ஆக கிட்டத்தட்ட 50 கிதாபுகளை எழுதினார்கள். அதிலே ஒன்றுதான் அல் ஃபௌசுல் கபீர். இந்த ஃபௌசுல் கபீர் உடைய ஆரம்பத்திலே சொல்லி இருக்கிறார்கள், யாரும் கிதாபை திறக்க வேண்டாம், சொல்வதை அப்படி எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், போதுமானது. கிதாபுடைய ஆரம்பத்தில் எழுதியிருக்கிறார்கள், தஅரீஃபு உஸூலி தஃஸீர் இஸ்லாஹன், புழக்கத்திலே உஸூல் தஃஸீருடைய தாரீஃப் என்னவென்று சொன்னால், ஹியல் கவாயிது வல் அஸஸு அல்லதி யகூமு அலைஹா இல்மு தஃஸீர் وتشتمل ما يتعلق بالمفسر من شروط وآداب. உஸூல் தஃஸீர் என்பது ஹியல் கவாயித், அது சில சட்டங்கள், வல் அஸஸ் சில அடிப்படைகள். அது இல்மு தஃஸீருக்கு, இல்மு தஃஸீரை தெளிவுபடுத்தக்கூடியது, தஃஸீருடைய இல்மை தெளிவுபடுத்தக்கூடியது. இது முஃபஸ்ஸிருக்கு சம்பந்தமான, அவர் போடக்கூடிய ஷரத்துகள் ஆதாபுகளுக்கு சம்பந்தமாக சில விஷயங்களை புரிந்து கொள்ளுமே. அப்படிப்பட்ட ஒரு இல்முக்கு பெயர்தான் உஸூல் தஃஸீர் என்று எழுதியிருக்கிறார்கள். இல்மு தஃஸீருக்கு உறுதுணை, எப்பவும் உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு இல்மு தான் உஸூல் தஃஸீர்.
இல்மு தஃசீர், தஃசீருடைய இல்முக்கு உறுதுணையாக துணையாக இருக்கக்கூடிய ஒரு இல்மு தான் உசூலு தஃசீர். அந்த உசூலு தஃசீர் சில ஷரத்துகளோடு, சில நிபந்தனைகளோடு, சில ஆதாபுகளோடு, ஒழுக்கங்களோடு அது வரும் என்று அதை எழுதிய முஃபஸ்ஸிர் அவர்கள் சொல்கிறார்கள். மௌதூஉஹு இல்மு தஃசீருடைய மௌதூ தலைப்பு என்ன? ஹுவல் குர்ஆனுல் கரீம். இல்மு உசூல் தஃசீருடைய மௌதூ அது குர்ஆன் தான். அந்த குர்ஆன் எப்படிப்பட்டது? கைருல் கலாம், பேச்சிலே மிக சிறந்தது. லிஅன்னஹு கலாமுல்லாஹி தஆலா, ஏனென்றால் அது அல்லாஹ்வுடைய பேச்சு. ஃபலா அஜப, எனவே ஆச்சரியமில்லை. அன் தகூன உசூல் தஃசீர் மின் அஷ்ரஃபில் உலூம், உசூல் தஃசீர் ஆகியிருப்பது கல்விகளிலேயே மிக சிறந்த கல்வியாக ஆகியிருப்பது ஆச்சரியமில்லை. நிறைய கல்விகள் இருக்கிறது. உசூல் ஃபிக்ஹ் இருக்கு, உசூல் இல்மு மன்திக் இருக்கு, உசூல் அகாயித் இருக்கு. இப்படி பல கல்விகள் இருந்தாலும் அந்த கல்விகளிலேயே மிக சிறந்தது, அஷ்ரஃபானது, மிக மிக சிறப்பானது உசூல் தஃசீர் என்று இதனுடைய தலைப்பிலே சொல்கிறார்கள். இதனுடைய கருத்து என்ன? இதனுடைய முடிவு என்ன? இதனுடைய முடிவு என்ன? காயத்து ஹாதல் இல்மி லபுத்து தஃசீரி بوضع القواعد الصحيحة والطرق الصليبة والمناهج السديدة للتفصيل. இந்த உசூல் தஃசீர் என்ற இந்த இல்முடைய முடிவு தஃசீரை லபுத்து செய்வது. லபுத்து அப்படின்னா அறிவது, முழுமையாக அறிவதற்கு லபுத்து என்று சொல்வார். தஃசீரை முழுமையாக அறிவது. பிவதஇல் கவாயிதி ஸஹீஹத்தி, சரியான சட்டங்களை வைப்பது கொண்டு, சரியான சட்டங்களை முன்னிலைப்படுத்தி தஃசீருடைய அந்த இல்மை அறிவது. வத்துர்கி சலீமத்தி, தூய்மையான முறைகள் மூலமாக, நிறைய முறைகள் இருக்கும், அதில் தூய்மையான முறைகள் மூலமாக தஃசீரை அறிவது. வல் மனாஹிஜ் ஸதீதத்தி லித்தஃசீர், தஃசீருக்கு நேர்மையான வழிமுறைகளை கொண்டு தஃசீரை அறிவது. இந்த மூன்று தான் இந்த இல்மு உசூல் தஃசீருடைய காயத்தாக முடிவாக இருக்கிறது. இப்ப இந்த இல்முடைய முடிவு என்ன அப்படின்னு சொன்னா, சஹீஹான கவாயிதுகளை, சட்டங்களை, எந்தெந்த ஆயத்துக்கு சஹீஹான சட்டங்கள் வரும், தூய்மையான வழிமுறைகள், எந்தெந்த ஆயத்துக்கு தூய்மையான வழிமுறைகளை கொண்டு வரணும், எந்தெந்த ஆயத்துக்கு நேர்மையான வழிமுறைகளை கொண்டு வரணும், அப்படிங்கிறதெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஒன்றுதான் இந்த இல்முனுடைய கருத்து, இந்த இல்முனுடைய நோக்கம், இந்த இல்முனுடைய முடிவு, இந்த இல்முனுடைய எண்ணம். சுருக்கமாக உசூல் தஃசீரை பற்றி உங்களுக்கு சொல்லப்பட்டு விட்டது. அடுத்த உசூல் தஃசீர் அப்படி மேற்ப பாருங்க. உசூல் தஃசீர் ஹம்ஸத்து அப்வாபின். உசூல் தஃசீர் 5 பாடங்களாக வரும். பாப்னா என்ன அர்த்தம்? பாடம். அப்வாப்னா பாடங்கள். 5 பாடங்களாக வரும். முதல் பாடம் அல் பாபுல் அவ்வல். முதல் பாடத்திலே ஒரு 5 பிரிவுகள் இருக்கின்றன. முதல் பாடத்துல 5 பிரிவுகள், அரபியிலே ஃபஸ்ல் என்று சொல்லுவாங்கல்ல, அதுல இருந்து முதல் பாடத்துல 5 பிரிவு வரும். ஒரு ரோட்ல இருந்து போயிட்டே இருப்பீங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா 5 ரோடு பிரியும், 5 பகுதியில 5 ரோடு பிரியும். ஆனா ஒரு ரோடு தான், இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு ரோடு தான், இடையில ஒரு 5 இது பிரியும், 5 கிராமங்களுக்கு போகும். அந்த 5 கிராமங்களுக்கு போறதுக்கு இந்த நேர் ரோடு தான் காரணமா இருக்கு. அது மாதிரி முதல் பாடம் வந்து 5 பிரிவுகளை கொண்டது. முதல் பிரிவு அப்படியே கேளுவாங்க. முதல் பிரிவு இல்முல் அஹ்காம், சட்டங்களுடைய கல்வி. சட்டங்களுடைய கல்வி. ஹுக்குமுக்கு ஜம்மு அஹ்காம், சட்டங்களுடைய கல்வி. சட்டங்கள் வந்து 5 விதமாக சொல்லியிருக்கார். வாஜிபு,
மந்தூபு, முபாஹ், மக்ரூஹ், ஹராம் என்று 5 விதமாக சட்டங்களை சொல்றாங்க. வாஜிப்னா என்ன அப்படின்னு சொன்னா, வாஜிப் என்பதற்கு மா யுஸாபு ஃபாயிலுஹு இம்திசாலன் வ யஸ்தஹிக்கு தாரிகுஹு இகாப. மா யுஸாபு ஃபாயிலுஹு, அந்த வாஜிபை செய்யக்கூடியவனுக்கு தவாபு கொடுக்கப்படும், நன்மை கொடுக்கப்படும். இம்திசாலன், அந்த வாஜிபுக்கு கட்டுப்பட்டவனாக அதை செய்யக்கூடியவனுக்கு நன்மை கொடுக்கப்படும். வ யஸ்தஹிக்கு தாரிகுஹுல் இகாப, அதை விடக்கூடியவனுக்கு தண்டனை தகுதியாகிவிடும். அந்த வாஜிபான காரியத்தை ஒருத்தர் விட்டான் அப்படின்னா அது தண்டனை வந்துடும். உதாரணமாக கஸ்வலாத்தில் வித்ரி, வித்ரு தொழுகையை போல. வித்ரு தொழுகை வாஜிப் தானே, அனுப்பிட வாஜிப். கஸ்வலாத்தில் ஈதி, ஈது தொழுகையை போல. அனுப்பிட ஈது தொழுகை வாஜிப். சத்தியத்தை முடிக்கிறோம், அதுக்கு குற்றப்பரிகாரமாக 3 பரிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கு, அதை செய்கிறது வாஜிபு. நஃபிலான நோன்பை இடையில முடிச்சா அதை திரும்பவும் வைக்கிறது வாஜிபு. இப்படி நிறைய வாஜிபுகள் இருக்கு. இந்த வாஜிபுகளை கட்டாயம் செய்ய வேண்டும், அதை விட்டால் தண்டனை கிடைக்கும். இது முதல் வகை. இல்முல் அஹ்காம், இல்முல் அஹ்காம் சட்டங்களுடைய கல்வியில முதல் வகை வாஜிப். வாஜிபை பத்தி ஓரளவுக்கு நம்ம சொல்லிட்டோம். அடுத்து இரண்டாவது மந்தூப். மந்தூபுக்கு வந்து முஸ்தஹப் அப்படின்னாங்க. முஸ்தஹப், மந்தூப்னு சொன்னால் ஒண்ணுதான், முஸ்தஹப்னு சொன்னால் ஒண்ணுதான். நடு சென்டர்னு சொல்லுவேன். நடு சொன்னால் ஒண்ணு, சென்டர் சொன்னால் ஒண்ணு. நடு சென்டர் மாதிரி வந்து மந்தூப்னு சொன்னால் ஒண்ணுதான், முஸ்தஹப்னு சொன்னால் ஒண்ணுதான். மந்தூப்னா என்ன? மா யுஸாபு ஃபாயிலுஹு வலா யஸிமு தாரிகுஹு, அதை செய்வதனால் நன்மை கிடைக்கும், செஞ்சா நன்மை கிடைக்கும். முஸ்தஹப், அதை விட்டா வந்து குற்றம் இல்லை, அதுக்கு பேர் தான் முஸ்தஹப். உதாரணமாக நஃபிலான தொழுகை இருக்கு, செஞ்சா நன்மை கிடைக்கும், செய்யறதுனா என்ன இல்லை, குற்றம் இல்லை. நஃபிலான தொழுகை இருக்கிறங்க, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியே நஃபிலான தொழுகை இருக்கு. ஃபஜ்ர்ல மட்டும்தான் இல்லை, ஃபஜ்ர்ல 2 சுன்னத்து 2 ஃபர்லு. லுஹர்ல நஃபிலான தொழுகை இருக்கு, பின்னாடி 2 ரக்காயத்து சுன்னத்து 2 ரக்காயத்து நஃபில். அசர்ல இல்லை, 4 ரக்காயத்து சுன்னத்து 4 ரக்காயத்து ஃபர்லு. மக்ரிப்ல இருக்கு, மக்ரிப் பிறகு 2 ரக்காயத்து சுன்னத்து 2 ரக்காயத்து நஃபில். இஷால இருக்கு, 2 ரக்காயத்து சுன்னத்து 2 ரக்காயத்து நஃபில் 2 ரக்காயத்து வித்ர் வாஜிப். இப்போ இந்த நஃபில வந்து ஒருத்தர் விட்டுட்டானா அவன் பாவி இல்லை. நிறைய பேர் நஃபிலே தொழுவது இல்லை, பாவி இல்லை, அது குற்றம் இல்லை. அதை செஞ்சா நன்மை கிடைக்கும். இதுக்கு பேர் தான் மந்தூபு வாங்க. மந்தூபு நஃபில 2 ஒண்ணுதான். மந்தூபுன்னு சொன்னாலும் முஸ்தஹப்னு சொன்னாலும் நஃபில்னு சொன்னாலும் ஒரே அந்தஸ்து தான். அடுத்ததாக முபாஹ். முபாஹ்னு ஆகுமாக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா அதை செய்யவும் செய்யலாம், விடவும் செய்யலாம். மா இஸ்தவா ஃபிஅலுஹு வ தர்குஹு, அதை செய்வதும் அதை விடுவதும் சமமானது. உதாரணமாக நீச்சல் கத்துக்கிறது, இது நீச்சல் கத்துக்கலாம் இருக்கும், ரெண்டுமே சமமானதான். ஒரு இடத்துக்கு பயணமாகிறது, அது நம்முடைய விருப்பத்தை பொறுத்தது. பயணமாகலாம், பயணமாகாமல் இருக்கலாம். ஒரு பொருளை சாப்பிடுவது, இது முபாஹ் தான். நம்ம விரும்பினா சாப்பிடலாம், விரும்பினா விட்டுலாம். அப்ப அக்கலு, சஃபரு, சபாஹத்து இதெல்லாம் வந்து முபாஹ்ல வரும். அடுத்தபடியாக மக்ரூஹ்னு சொல்லி மார்க்கத்துல இருக்கு. மக்ரூஹ் வெறுக்கப்பட்டது. வெறுக்கப்பட்டது. வெறுக்கப்பட்டதுன்னா என்ன? மக்ரூஹ் தன்சீஹ், லேசான முறையில் வெறுக்கப்பட்டது. மக்ரூஹ் தஹரீம்,
கடுமையான முறையிலே வெறுக்கப்பட்டது. இப்படி 2 வகை மக்ரூஹ்ல 2 வகை. லேசான முறையிலே வெறுக்கப்பட்டதுக்கு என்ன உதாரணம் அப்படின்னு சொன்னா, இப்ப நஃபில நம்ம விட்டுறோம், நஃபிலான காரியங்களை விட்டுறோம், உபரியான காரியங்கள் உபரியான அமல்கள்லாம் விட்டுறோம். இது ஒரு மக்ரூஹ் தன்சீக். மக்ரூஹ் தஹ்ரீம்னா என்ன? ஹராமுக்கு நெருக்கமானதை செய்யுது, ஹராமுக்கு நெருக்கமானதை செய்வது. சினிமா பார்க்குறோம், அது ஹராமை நெருக்கி வைக்கும். அடுத்து விபச்சாரத்தை பற்றி அது போய் சேர்க்கிறோம். இப்போ ஹராமை நெருக்கி வைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு பேர் மக்ரூஹ் தஹ்ரீம்னு சொல்லுவாங்க. அடுத்தபடியாக ஹராம்னு ஒரு வகை இருக்கு. ஹராம்னா என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை விடும்படி சொல்லியிருக்கிறார்களோ அதை விட்டு விடுகிறார். மா தலப ஷாரிஹு தர்கஹு தலபன் ஜாஸிமன். இந்த ஷாரிக்கு அல்லாஹ்வுடைய தூதரையும் எடுத்துக்கணும், அல்லாஹ்வை எடுத்துக்கணும். அல்லாஹ் ரசூல் எதை தடுத்திருக்கிறார்களோ அதை தடுத்துக் கொள்வது, அதுதான் ஹராம். உதாரணமாக கஷ்ருபில் ஹம்ரி, சாராயத்தை குடிக்கிறது அல்லாஹ் ரசூல் 2 பேருமே தடுத்திருக்காங்க. குர்ஆனில் தடுக்கப்பட்டிருக்கு, ஹதீஸில் தடுக்கப்பட்டிருக்கு. இப்படி அல்லாஹ் ரசூல் 2 பேருமே சேர்ந்து தடுத்திருந்தாங்கன்னா அது பேர் ஹராம். அந்த ஹராமை விட்டு விடுவது, தடுத்துக் கொள்வது. இந்த மாதிரி 5 விஷயங்களை அஹ்காம்களாக இந்த இல்மு தஃசீருடைய பாடத்திலே சொல்லப்பட்டிருக்கு. வாஜிபு, மந்தூபு, முபாஹ், மக்ரூஹ், ஹராம். இதே முதல் வகை. இரண்டாவது வகை இல்முல் ஜதல், விவாத கல்வி, தர்க்க கல்வி. இதுல 4 பேர் இந்த தர்க்க கல்விக்குள்ள வர்றாங்க. முஷ்ரிக்கீன்கள், இணை வைப்பாளர்கள், யகூதிகள், நஸராக்கள், முனாஃபிக்குகள். இந்த 4 சாரார்களும் இந்த விவாத கல்விக்குள்ளே வராங்க. முதலாவது முஷ்ரிக்கீன்கள், இணை வைப்பாளர்கள். இணை வைப்புனா என்ன? அஷ்ஷிர்கு தஷ்ரீகு கைருல்லாஹி மஅல்லாஹி ஃபில் இபாதத்தி. இபாதத்திலே அல்லாஹ்வுடன் கைருல்லாஹ்வை இணை வைப்பது. வணக்க செய்வதிலே அல்லாஹ்வுடன் அல்லாஹ் அல்லாதவரை கூட்டாக்குவது, அவரையும் வணங்குறது, அல்லாஹ் மாதிரியே வணங்குறது. அவர் யாரா இருக்கலாம்? ஒரு மனுஷனா இருக்கலாம். இன்னைக்கு மனுஷனே நிறைய பேர் என்ன செய்யறாங்க? சிலை வச்சு வணங்குறாங்க. அதே மாதிரி மிருகங்களை சிலை வச்சு வணங்குறாங்க. பாம்பு பள்ளிகளை உருவம் வச்சு வணங்குறாங்க. ஆக ஷிர்க்ல பல வகையான முறையில ஷிர்க் பண்றாங்க. தண்ணீரை கூட வணங்குறாங்க. கடல்ல போயிட்டு நின்று வணங்கலாம். சூரியனை வணங்குறாங்க. அதே மாதிரி இணை வைக்கிறதுக்கு அளவே இல்லை. அல்லாஹ்வுடைய படைப்புகளே அல்லாஹ் மாதிரியே என்ன செய்கிறார்கள்? இணை வைத்து வணங்குகிறார்கள். இந்த இணை வைத்து வணங்கக்கூடியவர்களுக்கு பெயர் முஷ்ரிக்கீன். இந்த செயலை நாம் முற்றிலுமாக செய்யக்கூடாது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், முஷ்ரிக்குகளை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே மிகவும் சாடி சொல்லியிருக்கிறான். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு துனூப இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் துஷ்ரிக பிஹி. நிச்சயமாக அல்லாஹ் தன்னோடு இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் துஷ்ரிக பிஹி, தனக்கு இணை வைப்பதை, ஷிர்க் வைப்பதை நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். தூன தாலிக, அது அல்லாஹ்வே மன்னிப்பான். இணை வைக்கிறவர்களுக்கு அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களுக்கு மன்னிக்கவே. முஸ்லிமாயே ஒருத்தர் இணை வைக்கிறான்னு சொன்னா அந்த இணை வைப்புக்கு மன்னிப்பு கிடையாது. திரும்பவும் அவன் ஈமான புதுப்பிக்க. இதுதான் அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கான் சூரத்துல் லுக்மான்ல, இன்ன ஷிர்க லظுல்முன் அதீம். நிச்சயமாக ஷிர்க் என்பது மிகப்பெரிய ஒரு அநீதம் என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கிறான். ஆக இந்த ஷிர்க்குடைய காரியங்களை பற்றி விவாதம் செய்வது என்பது மிக முக்கியமானது. இரண்டாவது யகூதிகள், யூதர்கள். இவர்களுக்கு தமிழ்ல யூதர்கள். இந்த யூதர்கள் என்ன செய்யறாங்க?
ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய நுபுவத்தையும் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நுபுவத்தையும் மறுக்கிறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் நபி இல்ல, முகமது நபி இல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவருடைய ரெண்டு பேருடைய நபித்துவத்தை மறுக்கக்கூடியவர்கள் தான் யூதர்கள். அதே மாதிரி இந்த யூதர்கள் நிறைய தௌராத்திலே மாற்றம் கொண்டு வந்தார்கள். அதுக்கு தௌராத்திலே மாற்றம் கொண்டு வந்ததுக்கு தஹ்ரீஃப் என்று சொல்லுவாங்க. தஹ்ரீஃப் கருத்துக்களையே மாற்றினார்கள். தஸ்ஹீப் எழுத்துக்களை மாற்றினாங்க. எழுத்துக்களை தூக்கிட்டு அவங்க எழுதுனாங்க, வேற ஒரு எழுத்து எழுதுனாங்க. தஸ்ஹீப்பும் செஞ்சாங்க, தஹ்ரீஃபும் செஞ்சாங்க யூதர்கள். அப்ப இவங்கள்ட்டையும் தர்க்கம் செஞ்சு நம்ம தௌஹீதை நிரூபிப்பது கட்டாயமா? மூணாவது நஸ்ராக்கள், கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்கள் யஜஹதூன நுபுவத்த முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவத்தை மறுக்கிறார்கள். நஸ்ராக்கள். ஆக கிறிஸ்தவர்கள் இன்று வரைக்கும் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி இல்லை என்பதை அவர்கள் மறுத்து ஈசா தான் உலகத்தின் நபி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ்வுடைய மறு உருவமாகவே அவர்கள் கற்பிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய மறு உருவமாக அவர்கள் கற்பிக்கிறார்கள். எப்படி என்று சொன்னால், ஈசா அலைஹிஸ்ஸலாம் தந்தையாகவும், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை மகனாகவும், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பரிசுத்த ஆவியாகவும் முப்பரிமாணங்கள் கொடுக்கிறார்கள் ஈசா நபிக்கு. ஈசா நபி இரக்கத்துல தந்தையை போன்றவர். அதே மாதிரி இறைவனுடைய மகனாக இருக்கிறார். அவர் ஒரு பரிசுத்த ஆவியாக இருக்கிறார். எந்த ஆணுடைய தொடுதலின்றி பிறந்ததனால் பரிசுத்த ஆவியாக இருக்கிறார். இப்படியெல்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன செய்கிறார்கள்? தெய்வீகத்தை கற்பிக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள். இதையெல்லாம் பொய் என்று நாம் என்ன செய்கிறோம்? குர்ஆனிலே அறிவிக்கிறோம், ஹதீஸிலே அறிவிக்கிறோம். அவர்கள் தந்தை என்று சொன்னால் அவர்கள் தந்தையை போன்ற பாசத்துக்குரியவர்கள், இரக்கம் உள்ளவர்கள் என்ற ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறோம். அவர்கள் மகன் என்று சொன்னால் அவர்களுக்கு மகன் என்ற தன்மையை கொடுக்கிறோம் என்று சொன்னால் மஹ்பூப், அவர்கள் ஒரு பிரியமானவங்க, மகன் மாதிரி பிரியமானவங்க என்ற அர்த்தத்தை கொடுக்கிறோம். ரூஹுல் குத்ஸ், பரிசுத்த ஆவி என்று சொன்னால் அவர்கள் இறைவனால் ஊதப்பட்டு உண்டானவர்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஜெயிப்பிலே, அவருடைய நெஞ்சிலே இறைவனால் ஊதப்பட்டு உண்டானவர்கள், பரிசுத்தமான ஒரு ஆவி என்று நாம் சொல்கிறோம். ஆனால் இந்த மூன்றையும் சேர்த்துதான் கடவுள் என்று கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க. மூணையும் சேர்த்துதான் கடவுள் அப்படின்னு சொல்லி என்ன செய்யற கிறிஸ்தவர்கள் சொல்கிறார்கள். இதையும் நாம் மறுக்கிறோம். அடுத்தபடியாக முனாஃபிக்கீன்கள், நயவஞ்சகர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே வாழ்ந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடையாளமாக 3 விஷயத்தை சொன்னார்கள். ஆயத்துல் முனாஃபிக் ஸலாசுன், ஒரு நயவஞ்சகனுடைய அடையாளம் 3 என்றார்கள். இதா ஹத்தஸ கதப, அவன் பேசினா பொய் தான் பேசுவான். இது முதல் அடையாளம். வைதா வஅத அஹ்லஃப, வாக்குறுதி கொடுத்தால் அதற்கு மாறு செய்வான், அதை நிறைவேற்றவே மாட்டான். இது 2வது அடையாளம். வைதுமின கோன, அமானிதம் கொடுக்கப்பட்டால் அதற்கு மோசடி செய்வான், அது திரும்ப கொடுக்க மாட்டான். இந்த 3 அடையாளத்தை நயவஞ்சகனுடைய அடையாளமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள். நயவஞ்சகனுடைய தலைவராக அக்பருல் நாசி, மக்களிலே மிக பெரியவனாக, நயவஞ்சகனுடைய தலைவனாக அப்துல்லா இப்னு உபய் இப்னு சலூல் என்று ஒருத்தன் மதீனாவே வாழ்ந்து கொண்டிருந்தான். அப்துல்லா இப்னு உபய் இப்னு சலூல் நயவஞ்சகர்களுக்கு தலைவர் என்று தன்னை கூறிக்கொண்டிருந்தான். இவன் வஃபாத்தான பொழுது, இறந்த பொழுது
இவனுடைய மகன் அப்துல்லா, இவனுடைய மகன் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து உங்களுடைய சட்டையை கொடுங்க, என் தந்தைக்கு கஃன் இடணும், அதன் மூலமாக என் தந்தைக்கு கபருடைய வேதனை நீக்கப்படும், கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் என்று கேட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரக்கத்தின் தந்தை அல்லவா, தன்னுடைய சட்டையை கொடுத்து விட்டார். அவனுடைய ஜனாசாவை கலந்து கொண்டு ஜனாசா தொழுவிப்பதற்காக முன்னாடி நின்றார்கள். உமர் ரலியல்லாஹு மறுத்தாங்க, உமர் ரலியல்லாஹு தடுத்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போய் இழுத்து பின்னாடி கொண்டு வந்தாங்க. இது பயங்கர முனாஃபிக், இவனுக்கு போய் நீங்க ஜனாசா தொழுவ வைக்க போறீங்களா அப்படின்னு. ஆனா இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முனாஃபிக்குடைய ஜனாசா தொழுகையை நிறைவேற்றினார்கள். இதை பார்த்து தெரிந்திய 100 முனாஃபிக்குகள் உண்மையான முஸ்லிம்களாக மாறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தனி குணம், அவருடைய நற்குணம் அஹ்சின் மன் அஸா இலைக், கெட்டது செய்தவனுக்கு உபகாரம் செய்வது. இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்குணம். கெட்டது செய்தவனுக்கு கெட்டதை செய்வது அது ஒரு குணம், நற்குணம்னு சொல்ல முடியாது. அது ஒரு குணம், பதிலுக்கு பதில் கொடுக்கிறது. ஆனா கெட்டது செய்தவனுக்கு நல்லது செய்வது என்பது நற்குணம். இந்த நற்குணத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முனாஃபிக்குடைய ஜனாசாவை எடுத்து காட்டினார்கள். அந்த ஜனாசா தொழுகைக்கு பிறகு 100 முனாஃபிக்குகள் உண்மையான மூமினாக மாறினார்கள் என்று நாம் ஹதீஸில் பார்த்தோம். ஆக முனாஃபிக்குகளுடைய அந்த தர்க்கம், அதை பற்றி இங்கே விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக 3வது வகை இல்மு தர்கீல் பி ஆலா இல்லா, பி ஆலா இல்லான பி நிஅமா இல்லா, அல்லாஹ்வுடைய நியமத்துகளை கொண்டு நினைவூட்டக்கூடிய கல்வி. 3வது வகை அல்லாஹ்வுடைய நியமத்துகளை நினைவூட்டக்கூடிய கல்வி தான் என்ன? அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறது? அல்லாஹ்வை நினைச்சு பார்க்கிறது, அவனுடைய சிஃபத்துகளை நினைச்சு பார்க்கிறது. அல்லாஹ்வுக்கு எத்தனை சிஃபத்து? 99 சிஃபத். அஸ்மாஉல் ஹுஸ்னா 100, அதுல ஒன்று அல்லாஹ், மற்ற 99 அவனுடைய சிஃபாத்துகள், அவனுடைய பண்புகள், அவனுடைய உயர்ந்த தன்மைகள். அவைகளெல்லாம் நினைத்து பார்ப்பது, அவைகளை நினைவிலே வைத்துக் கொள்வது. அல்லாஹ் இதை பற்றி குர்ஆனில் சொல்றான், இன் தஉது நிஅமத்துல்லாஹி லா துஹ்ஸூஹா, அல்லாஹ்வுடைய நியமத்தை நீங்கள் எண்ணினால் அதை நீங்கள் எண்ணவே முடியாது என்கிறான். அவ்வளவு நியமத்துகளை அல்லாஹ் நமக்கு செஞ்சிருக்கான். ஒன்று அல்லாஹ்வே நமக்கு அந்த நியமத்தாக இருக்கிறான். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா நமக்கு நிறைய படைப்புகளை படைத்து கொடுத்தான். வானலோகத்துல 7 வானங்கள் நமக்கு படைச்சிருக்கான். அதுக்கு அப்பால் நிறைய உலகத்தை அல்லாஹ் படைச்சிருக்கிறான். சிதறத்துல் முன்தஹா ஒரு இழந்த மரம், சிதறத்துல இழந்த மரம், இழந்த மரத்தை படைச்சிருக்கான். அதை சுத்தி நிறைய படைப்புகளை படைச்சிருக்கான். அது மாதிரி பூமியில அல்லாஹ் தஆலா நமக்கு நிறைய படைப்புகளை படைச்சிருக்கான். பூமியை ஒரு படைப்பா நமக்கு படைச்சு கொடுத்திருக்கான். அதே மாதிரி அந்த பூமியிலே ஊற்றுகளை படைச்சு கொடுத்திருக்கான், பழங்களை படைச்சு கொடுத்திருக்கான், மரங்களை படைச்சு கொடுத்திருக்கான். ஏராளமான மிருகங்களை நமக்காக படைச்சிருக்கான், கடல்களை படைச்சிருக்கான், நதிகளை படைச்சிருக்கான், அருவிகளை படைச்சிருக்கான். இப்படி அல்லாஹ் தஆலா ஏராளமான நியமத்துகளை பூமியில படைச்சிருக்கான். வானத்திலே அல்லாஹ் தஆலா மலையை படைச்சிட்டு இருக்காங்க. மழை வந்து வானத்துல தான் வருது. அப்ப இப்படி அல்லாஹ்வுடைய நியமத்துகளை கொண்டு நிறுத்தி பார்க்கக்கூடிய கல்வி 3வது கல்வி. 4வது இல்மு தர்கீல் பி அய்யாமில்லா, அல்லாஹ்வுடைய நாட்களை கொண்டு நிறுத்தி பார்க்கக்கூடிய கல்வி. அல்லாஹ்வுடைய நாட்கள்னா என்ன அப்படின்னா, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கப்பலை கொடுத்து அவர்களை காப்பாற்றினார். அல்லாஹ்வுடைய நாட்கள் கப்பலை கொடுத்து அவர்களையும் அவருடைய கவுமையும் 80 பேர், அவங்களுடைய கவுமுகள் 80 பேரையும் கப்பலில் ஏற்றி காப்பாற்றினார்.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நெருப்பிலே போடும்போது அவர்களுக்கு பூஞ்சோலையாக அதை மாற்றி காட்டினான். அவருடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுக்க முற்பட்ட பொழுது சொர்க்கத்திலிருந்து ஒரு ஆடை அனுப்பி அல்லாஹ் காப்பாற்றினான். இது அல்லாஹுடைய நாட்கள். இப்படி அல்லாஹுடைய நாட்களை நினைத்து பார்க்கக்கூடிய கல்வி. இது நன்மையான விஷயங்கள். தீமையான விஷயங்கள் அல்லாஹுடைய நாட்கள். ஆது, சமூது, லூத்து கூட்டம் இவைகளையெல்லாம் அல்லாஹ் அழிச்சான். ஆது கூட்டத்தை அழிச்சான், சமூத் கூட்டத்தை அழிச்சான். அதே மாதிரி கௌம லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தையும் அல்லாஹ் அழிச்சான். இதையெல்லாம் நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு கல்விதான் 4வது கல்வி. 5வது கல்வி இல்மு தல்கீபில் மௌத் வ மா பஅதஹு, மௌத்தை கொண்டும் அதற்கு பின்னால் நடக்கக்கூடிய கொண்டு நினைத்து பார்க்கக்கூடிய கல்வி. ஒரு மனிதன் மௌத்துடைய நேரத்தில் அவனுக்கு என்ன நிலை ஏற்படும்? அல்லாஹ் குர்ஆனிலே சூரத்து நாசிஆத்திலே பேசுவான், வன் நாசிஆத்தி கர்கா வன் நாஷிதாத்தி நஷ்தா வன் நாசிஆத்தி கர்கா வன் நாசிஆத்தி கர்கா. அதாவது கடினமான முறையிலே பிடுங்கக்கூடிய உயிர்கள் மீது சத்தியமாக. கெட்டவர்களுடைய ரூஹ கடினமான முறையிலே பிடுங்கப்படும். ஹதீஸ்ல வருது, முள்ளுல துணியை போட்டா அதை எடுக்கும் போது எவ்வளவு சிரமம் ஏற்படுமோ அந்த மாதிரி கெட்டவருடைய ரூஹை கடினமான முறையிலே கலட்டப்படும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். வன்னாஷிதாத்தி நஷ்தா, அழகிய முறையிலே உருவக்கூடிய உயிர்கள் மீது சத்தியமாக. நல்லவருடைய ரூஹ அழகிய முறையில மாவுல நூலை போட்டு நீங்க எடுக்கிறீங்க, மாவுல நூலை போட்டு எடுக்கிறீங்க, நூல் இலகுவான முறையிலே வெளியாகிறோம். அது மாதிரி நல்லவருடைய ரூஹை இலகுவான முறையிலே வெளியாக்கப்படும் என்று அல்லாஹ் சொல்றோம். இப்படி மௌத்தை பத்தி நினைக்கிறது. வமா பஅதஹு, அதற்கு பின்னால் நடக்கக்கூடியவைகளை பத்தி நினைக்கிறது. அதற்கு பின்னாலே நமக்கு சொர்க்கம் கிடைக்குமா நரகம் கிடைக்குமா நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம நினைச்சு பார்க்கணும். நம்ம ஏராளமான அமல்களை செஞ்சோம் அப்படின்னா நமக்கு சொர்க்கம் கிடைக்கும். ஏராளமான பாவங்களை செஞ்சோம்னா நரகம் கிடைக்கும். அந்த சொர்க்கம் எப்படி இருக்கும்? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மாலா ஐனுன் ரஅத் வலா உதுனுன் சமிஅத் வலா خطر عن قلب بشر. அந்த சொர்க்கம் எப்படி இருக்கும்? எந்த மாலா உதுனுன் சமிஅத், எந்த காதும் கேட்டிருக்காது. அப்படிப்பட்ட விஷயங்கள் அந்த சொர்க்கத்தில் இருக்கும். மாலா உதுனுன் சமிஅத் மலா ஐனுன் ரஅத், எந்த கண்ணும் பார்த்திராது அப்படிப்பட்ட காட்சிகள் அந்த சொர்க்கத்தில் இருக்கும். எந்த மனதிலும் இதுவரைக்கும் எந்த ஊசலாட்டமும் ஏற்பட்டிருக்காது. இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா தெரியும். அந்த மாதிரி அழகான காட்சிகள் தான் அந்த சொர்க்கத்தில் இருக்கும். அந்த சொர்க்கம் நல்லவர்களுக்கு கிடைக்கும். நரகம் என்பது அது கை விலங்குகளாலும் கழுத்து சங்கிலிகளாலும் மாட்டப்பட்டிருக்கும். அவர்களுடைய உணவு கள்ளிப்பாலாக இருக்கும், முற்களாக இருக்கும், சீர்சலமாக இருக்கும். இப்படி நரகத்தில் கொடூரமான தண்டனைகள் இருக்கும். இதையெல்லாம் அறியறதுதான் 5வது பாடம். இதை பத்தி 5வது பாடத்துல விரிவா சொல்லியிருக்காரு. இப்ப நம்ம என்ன செய்யறோம்? அடிப்படையான விஷயங்களை மட்டும்தான் தெரிஞ்சுட்டோம். கிதாபுல எடுத்து பார்த்தோம்னா இது 50 பக்கம் கொண்டு போறாரு. முதல் வகையை 50 பக்கம் கொண்டு போறாரு. இல்லைங்க? அப்ப அதுல இருந்து அந்த கரும்புல இருந்து இப்ப சார புரிஞ்சு கொடுத்தாச்சு. அல் பாபுல முதல் வகை 5 வகை. முதல் வகை இல்முல் அஹ்காம், 2வது வகை இல்முல் ஜதல், 3வது வகை இல்முல் தர்கீப் ஆராயில்லா, 4வது வகை இல்முல் தர்கீப் ஐயாமில்லா, 5வது வகை இல்முல் தர்கீப் பில் மௌத்தி வ மா பஅதஹு. முதல் பாபுலயே 5 வகை இப்ப சொல்லியாச்சு. அடுத்து அல் பாபு சானி, 2வது பாடம். அதுல ஒரு 5 பிரிவு வருது. பாட வேற பிரிவு வேற. பாடம்னா மொத்தமானது சொல்லுவாங்க, பிரிவுன்னா அதுல இருக்கக்கூடிய பிரிவு தொகுதி. ஏன்னா இப்ப ஒரு ஊர் இருக்கு, அது மொத்தமானது ஊர்னு சொல்லுவாங்க. அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு தெருவுக்கும்
பகுதிகள், ஒவ்வொரு தெருவுடைய அந்த ஊருடைய பகுதிகளுக்கு தெருக்கள் அப்படிம்பாங்க. அதே மாதிரி ஊரு தான் அல்லாஹு சானி, இரண்டாவது பாடம். அதனுடைய தெருக்களும் 5. இதுலயே 5 சொல்றாங்க. முதலாவது ஷரஹு கரீபில் குர்ஆன், குர்ஆனிலே நூதனமான விஷயங்களை விளக்குவது. குர்ஆன்ல நூதனமான விஷயங்கள் என்ன? யதுல்லாஹி, அல்லாஹ்வுடைய கையில வந்திருக்கு. யதுல்லாஹி ஃபௌக ஐதிஹிம், சூரத்துல் ஃபத்ஹ்ல வருது. அவருடைய கைக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய கை இருக்கு அப்படின்னு சொல்லி. இப்போ அல்லாஹ்வுக்கு கை இருக்கா? உருவம் இருந்தால் தான் கை இருக்கணும். அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கு, கை இருக்குன்னு வந்துடும். இதை விளக்கணும். அல்லாஹ்வுக்கு கை இருக்குன்னு சொன்னா சலஃபீன்கள், முன்னோர்கள் சொல்றாங்க அல்லாஹ்வுக்கு கை இருக்கு, ஆனா எப்படி இருக்குன்னு சொல்லி நமக்கு தெரியாது. கை இருக்குன்னு சொல்லி ஈமான் பண்றது நமக்கு வாஜிபு தான். அல்லாஹ்வுக்கு கை இருக்கு, ஆனா எப்படி இருக்குங்கிறது மஜ்பூர், நமக்கு தெரியாது. ஆனா அதை கூட ஈமான் பண்ணணும். கை இருக்குன்னு ஈமான் பண்ணணும் அப்படின்னு முன்னோர்கள் அல்லாஹ்வுக்கு கை இருக்குன்னு ஈமான் கொள்ளுங்க அப்படின்றாங்க. சலஃபீன்கள், ஹலஃபீன்கள் என்ன சொல்றாங்க? அல்லாஹ்வுக்கு கை இருக்குன்னா அல்லாஹ்வுக்கு சக்தி இருக்கு. ஏன்னா ஒரு சக்தியான மனிதனை பார்த்து அவனுடைய கையை பாருங்க எப்படி இருக்கு, அவன் ஒரு குத்து விட்டான்னு சொன்னா பலமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த சக்தியத்தை நம்புறாங்க. இது மாதிரி ஹலஃபீன்கள் வந்து அல்லாஹ்வுக்கு கை இருக்குன்னா அல்லாஹ்வுக்கு குதிரத் இருக்கு, சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லி விளக்குறாங்க. அர் ரஹ்மான் அலல் அர்ஷி இஸ்தவா, சூரத் தாஹா வருது. ரஹ்மான் சிம்மாசனத்தின் மீது இஸ்தவா, அவன் சமமாகி விட்டான், குர்ஆன்ல வருது. அப்ப அல்லாஹ்வுக்கு நம்ம மாதிரி சிம்மாசனம் தேவையா அப்படின்னு சொன்னா அதுக்கு 2 விளக்கம் சொல்றாங்க. சலஃபீன்கள் சொல்றாங்க அல்லாஹ் சிம்மாசனத்தின் மீது நிலையாகி விட்டான், சமமாகி விட்டானா? அல்லாஹ்வுக்கு சிம்மாசனம் இருக்கு, ஆனா எப்படி இருக்குன்னு தெரியாது. அதை ஈமான் கொள்றது வாஜிப் அப்படின்றாங்க சலஃபீன்கள். அந்த ஆயத்தை அப்படி ஈமான் கொள்ளுங்க. ஹலஃபீன்கள் தக்வீர் செய்யாங்க, விளக்கம் அளிக்கிறாங்க. அர் ரஹ்மான் அலல் அர்ஷி இஸ்தவா அப்படின்னா இஸ்தவ்லா, அல்லாஹ் அர்ஷின் மீது ஆட்சி செய்கிறான். அல்லாஹ் சிம்மாசனத்தின் மீது ஆட்சி செய்கிறான்னு அதுக்கு விளக்கம் கொடுக்கணும். அவன் அமர்ந்திருக்கான் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் நம்மை போன்று அவன் ஒரு மஹ்லூக்காக ஆயிடுவான், காலிக்காக இருக்கணும் தான் அப்படின்னு சொல்லி ஹலஃபீன்கள் விளக்கம் கொடுக்குறாங்க. அல்லாஹ் அர்ஷின் மீது ஆட்சி செய்கிறான்னு சொன்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் வந்து ஆட்சி செய்கிறான், அமர்ந்திருக்கிறான் அர்த்தம் இல்லை, ஆட்சி செய்கிறான், அரிசையை ஆட்சி செய்கிறான் என்று ஹலஃபீன்கள் விளக்கம் கொடுக்கிறார்கள். அடுத்து 2வது நாசிக் மன்சூக், மாற்றக்கூடியது மாற்றப்பட்டது. முத்தகத்திமீன்கள், முன்னோர்கள் சொல்றாங்க குர்ஆன்ல நாசிக் மன்சூக் 500 இருக்குங்கிறாங்க. 500 விஷயங்கள் மாற்றப்பட்டிருக்குங்கிறாங்க குர்ஆன்ல. முத்தஅஹிரீன், பின்னோர்கள் சொல்றாங்க 20 இடம் சொல்றாங்க. வெறும் 20 இடம் தான் குர்ஆன்ல மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப குர்ஆன்ல மாற்றப்பட்டதுக்கு சில உதாரணங்கள் நம்ம பார்த்தோம்னா புரிஞ்சுக்கலாம். நிறைய உதாரணங்கள் கிதாபில் எழுதுறாங்க, ஒரு 5 பக்கம் எழுதுறாங்க. நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காண்டி ஒரு 2 உதாரணத்தை நம்ம இது சொல்லலாம். உதாரணமாக குதிப அலைக்கும் இதா ஹதர அஹதக்கும் மௌத், மௌத் உங்களுக்கு ஹாதராகி விட்டால் உங்கள் மீது வசியத்து செய்வது கடமையாக்கப்பட்டது, அந்த ஆயத்தில் வருது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஹதீஸ்ல சொல்லிட்டாங்க லா வசியத்த லி வாரிசி, வாரிசாக வரக்கூடியவர்களுக்கு வசியத் செய்யக்கூடாது. குர்ஆன்ல அவங்களுக்கு என்னென்ன பங்கு கொடுக்கணும்னு குர்ஆன்ல தெளிவா வந்துச்சு. அந்த சக்கராத்து நேரத்தில் உட்கார்ந்து வாரிசுகளுக்கு வசியத் செய்யக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. இப்போ இந்த ஹதீஸை கூட அந்த ஆயத்து மன்சூக் ஆயிடுச்சு. ஏன்னா இன்னொன்று சொன்னா அவங்களுக்கு புரியும். وعلى الذين يطيقونه فدية طعام مسكين, நோன்பு காலத்துல சக்தி பெற்றவர்கள் கூட மிஸ்கின்களுக்கு ஃபித்யா கொடுத்துடலாம், மிஸ்கின்களுக்கு ஃபித்யா கொடுத்துடலாம் குர்ஆன்ல வருது. ஆனா அடுத்த ஆயத்துல வந்து ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல்யஸ்முஹு, உங்களுக்கு அந்த ரமலான் மாதம் ஹாஜராகி விட்டாலே நோன்பு வையுங்கன்னு வருது. அப்ப மேலுள்ள ஆயத்தை கீழுள்ள ஆயத்தை கொண்டு மன்சூக் ஆயிடுச்சு.
அது மாற்றப்பட்டுச்சு. முதல்ல ஃபிதியா கொடுத்து நோன்பு வைக்காம இருக்கலாம் சத்தியப்பட்டாலும் அப்படின்னு ஆயத்துல சொல்லப்படுச்சு. அடுத்து வரக்கூடிய ஆயத்துல ரமலான் மாதம் ஆகுறானாலே வந்தாலே நோன்பு வைக்க வேண்டும் என்று ஒரு கட்டளை வந்ததுனால எல்லாரும் நோன்பு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஃபிதியா கொடுக்கறத விட்டுட்டாங்க. ஆக ஒரு ஆயத்து இன்னொரு ஆயத்துக்கு நஸ்காக இருக்கு, அது மாற்றக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றிருக்கு. இப்படி நாசிக்க மன்சூக்கு முன்னோர்கள் சொல்றாங்க 500 இருக்கு அப்படிங்கிறாங்க, இன்னொருவர் சொல்றாங்க வெறும் 20 தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 3வது வகை அஸ்பாபு நுசூல், இறங்கக்கூடிய காரணங்கள். சபபு நுசூல் சொல்லுவாங்கல்ல குர்ஆன்ல, சபபு நுசூல்னு சொல்லி இறங்கக்கூடிய காரணங்கள். இப்ப அதுக்கு உதாரணம் நிறைய கிதாபுல எழுதியிருக்காங்க, அதுக்கு ஒரு 2-3 பக்கம் எழுதியிருக்காங்க. சில உதாரணங்கள் நம்ம சொல்லலாம். குலு வஷ்ரபு ஹத்தா யதபய்யன லக்குல் கைத்துல் அபியது மினல் கைத்தில் அஸ்வதி மினல் ஃபஜ்ரி. சாப்பிடுங்கள், குடியுங்கள், வெள்ளைக்கையில் கருப்பு கையிலிருந்து தெளிவாகும் வரை. ஒரு சஹாபி என்ன செஞ்சாரு, இந்த ஆயத்தை கேட்டுட்டு நோன்பு காலத்துல நோன்பு வச்சுட்டு சகர் நேரத்துல வெள்ளை கையிலையும் கருப்பு கையிலையும் தலானிகள் வச்சுட்டாரு. தலானி எடுத்து பார்க்கிறார், அது எப்ப தெளிவாகும், எப்படி தெளிவாகும்? வெள்ளைக்கையில வெள்ளைக்கையா இருக்கும், கருப்பு கையில கருப்பு காய்க்கிறோம். வெள்ளைக்கையில கருப்புகள்ல இருந்து தெளிவாகும் வரை அப்படிங்கிறது அவருக்கு விளங்கல. போய் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாரு, யா ரசூலுல்லாஹ், வெள்ளைக்கயிறு கருப்பு கையிலிருந்து தெளிவாகும் வரை குடிங்க சாப்பிடுதல வந்திருக்கு, சக நேரத்தை முடிச்சுட்டு வந்திருக்கு, என்ன விளக்கம்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதாவது இரவுல இருந்து கருப்பு கயிறு, இரவுல இருந்து வெள்ளை கயிறுனா அந்த சுகுர் சாதிக்கு அந்த அதிகாலை வரும் வரைக்கும் நீங்க சாப்பிடுங்க, குடியுங்க, சக நேரம் முடிஞ்சிருவோம். அதான் அவருடைய விளக்கம். அப்ப அந்த சஹாபிக்கு அந்த ஆயத்துடைய விளக்கம் தெரியல, அந்த ஆயத்து எதுக்காக இறக்கப்பட்டதுன்னு தெரியல. வெள்ளைக்கயிறு கருப்பு கயிறு யதார்த்தத்தில் எடுத்து வச்சுட்டாரு. ஆனா வெள்ளைக்கயிறுனா என்ன, சுபுகு சுவாதிக்கு, கருப்பு கயிறுன்னு சொன்னா ஆசிரியர் இரவுனுடைய கடைசி நேரம் அப்படிங்கிறது அவருக்கு அந்த இலக்கியம் தெரியல. அதற்கு பிறகுதான் மினல் ஃபஜ்ரி அப்படிங்கிற வார்த்தையை அல்லாஹ் தஆலா இறக்கி வச்சான். மினல் ஃபஜ்ரி, ஃபஜ்ர்ல இருந்து வரக்கூடிய வெள்ளைக்கயிறு கருப்பு கயிறு தெளிவாகும் வரை என்ற ஒரு விளக்கத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் இறக்கி வைச்சான். இப்ப இது சௌபன் சுன் அந்த சஹாபாக்கள் விளங்குவதற்கு திணறிய போது, அந்த விஷயத்தை விளங்காத நிலைக்கு அவர்கள் வந்த பொழுது விளக்கத்திற்காக வேண்டி ஹத்தா யதபய்யனல் கைத்துல் அபியது மினல் கைத்தில் அஸ்வதி மினல் ஃபஜர் என்று அல்லாஹ் தஆலா இறக்கி வச்சான். மாதிரி ஏராளமான விஷயங்கள் சௌபன் சுன் இருக்கு. மதுவை பத்தி கேட்டாங்க, நபியே நாயகமே மதுவை பத்தி சொல்லுங்க சொல்லி அல்லாஹ் தஆலா மதுவை பத்தி 3 கட்டமாக இறக்கி வச்சான். 3 கட்டமாக இறக்கி வச்சான். முதல்ல இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு, முதலில் யஸ்அலூனக அனில் ஹம்ரி வல் மைசிரி குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீர் வ மனாஃபிஉ லின்னாஸ். நபியே மதுவை பத்தி உங்களிடத்தில் கேட்கிறார்கள், சூதாட்டத்தை கேட்கிறார்கள், குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீர், அந்த ரெண்டுலையும் பெரும் பாவம் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீர் அப்படின்னு சொல்லியிருங்க. இது ஆரம்ப கட்டம். அடுத்த கட்டத்தில் அல்லாஹ் தஆலா என்ன சொன்னான், மதுவை பத்தி திரும்பவும் கேட்டாங்க. கேட்ட உடனே இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாப் வல் அஸ்லாம் ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு, நிச்சயமாக மதுவும் சூதாட்டமும் சிலை வணக்கமும் இன்னும் குறி பார்ப்பதும் இந்த 4 விஷயங்களும் ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான், ஷைத்தானுடைய செயல்களே மிக அருவருப்பானது. ஃபஜ்தனிபூஹு, அதை முற்றிலும் தவிர்த்து கொள்ளுங்கள், லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்ற ஆயத்தை அல்லாஹ் இறக்கி வச்சான். அப்ப இதான் சபபு நுஸூல், இறங்கியதே காரணங்கள். சஹாபாக்கள் கேட்டாங்க, அந்த கேட்டதின் காரணமாக ஆயத்துகள் இறக்கப்பட்டது.
இப்படி சபபு நுசூல் நிறைய விஷயங்களை கிதாபுல எழுதுறாரு. சபபு நுசூல்னா ஒருத்தவங்க கேட்பாங்க, அதுக்கு பதிலாக விளக்கமாக ஆயத்து இறங்கும், அதுக்கு பேர் தான் சபபு நுசூல். அந்த சஹாபி போய் கேட்டார்ல, யார சொல்ல வெள்ளைக்கயிறு கருப்பு கயிறு எனக்கு விளங்கல, வெள்ளைக்கயிறு கருப்பு கயிறு தானிகளை வச்சுட்டு நான் வந்து குழம்பு போயிருக்கேன், தகர் நேரத்தை எப்போ முடிக்கிறதுன்னு தெரியல. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வெள்ளைக்கயிறு என்பது சுபஹ் சாதிக்கு, கருப்பு கயிறு என்பது துல்மத்து லைலி, இரவுடைய இருன்னு சொன்னாங்க. அடுத்து அல்லாஹ் தஆலா வெள்ளைக்கயிறு கருப்பு கயிறு சொல்லியிருக்காங்க. அடுத்து 4வது பயானுல் ஹல்ஃபி, போக்குவதுடைய விளக்கம். குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல போக்கப்பட்டிருங்க. உதாரணமாக வஸ்அலில் கரியத, ஊரை நீ கேள் அப்படின்னு. ஊரை எப்படி கேட்க முடியும்? அந்த இடத்துல அஹ்லி என்று போகும். வஸ்அல் அஹ்லல் கரியதி, ஊர்வாசியரை நபியை நீ கேள் அப்படின்னு இருக்கும். அங்க அஹ்லி என்ற வார்த்தை போகும். அதே மாதிரி சூரத்து இக்ரால வருது பாருங்க, ஃபல்யதுஉ நாதியா, அவர் சபையை அழைக்கட்டும் வருது. சபை எப்படி அழைக்க முடியும்? ஃபல்யதுஉ அஹ்ல நாதியா, சபையோர்களே அழைக்கட்டும், அங்க அஹ்ல போக்கப்படும். இப்படி குர்ஆன்ல வந்து நிறைய இடங்கள்ல போக்கப்பட்டிருக்கு. அது இல்லாமலே விளங்கிடலாம், அது சொல்லாமலே விளங்கிடலாம்ன்றதுக்காக சில ஆயத்துகள்ல சில வார்த்தைகள் போக்கப்பட்டு வந்திருக்கு. அதனுடைய விளக்கம் 2வது பாடத்துல. 5வது வகை முஹக்கம், முத்தஷாபி, கினாயா, தஅரீப். முஹக்கம் அப்படின்னு சொன்னா உறுதியாக்கப்பட்ட விஷயங்கள், குர்ஆன்ல உறுதியாக்கப்பட்ட விஷயங்கள். அகீமு ஸலாத வ ஆது ஸகாத வ அதீஉ ரசூல லஅல்லகும் துர்ஹமூன். நீங்கள் தொழுகையை நிறைவேற்றுங்கள், ஜகாத்தை வழங்குங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள், லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இதுதான் தெளிவான விஷயங்கள். தொழுகிறது, ஜகாத் கொடுக்கிறது, ரசூலுக்கு எல்லாம் தெளிவான விஷயங்கள். அதே மாதிரி நோன்பு வையுங்கள், குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லகும் தத்தகூன். உங்களுக்கு முன்னோர்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது போல உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது. அதன் மூலமாக லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் பெறுவீர்கள், இறைவனை நீங்கள் அஞ்சி நடப்பீர்கள் என்று ஆயத்து வந்திருக்கு. நோன்பு பற்றி வந்திருக்கு. இதெல்லாம் தெளிவானதான். முஹக்கம், முஹக்கம் என்ன அர்த்தம்? அர்த்தம் தெளிவானது. முத்தஷாபிஹ், முத்தஷாபிஹ் என்று சொன்னால் அர்த்தம் குழப்பமானது. அர்த்தம் குழப்பமானது. எந்த அர்த்தம் தெரியுமா முடிவு பண்ண முடியாது. ما لا يستقل بنفسه ويحتاج الى بيانه. தன்தானே வந்து அர்த்தத்திலே வந்து தெளிவாக இருக்காது, வேறொரு பயானின் பக்கம், வேறொரு தெளிவின் பக்கம் தேவையாகும். குர்ஆன்ல வஜ்ஹுல்லாஹ் வருது, அல்லாஹ்வுடைய முகம்னு வருது. இது முத்தஷாபிஹ் ஆயத்து. இப்போ அல்லாஹ்வுக்கு முகம்னு வந்துடும், அல்லாஹ்வுக்கு ஒரு உருவம்னு வந்துடும். இது முத்தஷாபிஹ் ஆயத்து. அல்லாஹ்வுக்கு முகம் இருக்கு அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு வந்து அதாவது அவனுடைய திசை இருக்குன்னு அர்த்தம். முகத்தை கொண்டு திசை, வஜ்ஹுக்கு வந்து திசைன்னு அந்த அர்த்தம் வச்சோம். அல்லாஹ்வுக்கு அதன் பக்கம் உண்டான ஒரு திசை இருக்கிறது, ஒரு பார்வை இருக்கிறதுன்னு அர்த்தம். 3வது வந்து கினாயா, சாடையாக கூறுவது. சாடையாக கூறுவது குர்ஆன்ல வந்து நிறைய சாடையாக சொல்லப்பட்டது. பல் யதாஹு மப்சூதத்தானி, அவனை 2 கைகளும் விரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அவன் வந்து அள்ளி கொடுக்கக்கூடியவன். அவன் வந்து அள்ளி கொடுக்கக்கூடியவன். அவன் 2 கை இருக்கா, 2 கை இருக்குன்னு சொல்லி நினைச்சிருக்கிறான். அது சாலையாக சொல்லப்பட்டிருக்கு. எது மாதிரி என்னன்னா, வேற உதாரணம்னா கசீர் உமாதி, சாம்பல் அதிகமானவன் அப்படின்னு சொல்லுவாங்க. சாம்பல் அதிகமானவன் சொன்னா விருந்து அதிகமாக கொடுக்குறான்னு அர்த்தம். அதனால அடுப்பு எரிஞ்சு 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 சாம்பல் அதிகமாகுது, அதன் மூலமாக விருந்து அதிகமாக கொடுக்குறாங்க. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய கை 2 விரிக்கப்பட்டிருக்குன்னா அல்லாஹ் மிகப்பெரிய கொடையாளியாக இருக்கிறான் அப்படின்ற அதை கொண்டு நம்ம சாடையாக சொல்றோம்.
அடுத்து ஒரு வகை தாரீனா குத்தி காட்டுவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, மா பால் அக்வாமின் யஃஅலூன கஸா, சமூகங்களுக்கு என்ன ஆனது இவ்வாறு அவர்கள் செய்கிறார்களே என்று யாரையும் குறித்து சொல்லாமல் பொதுவாக சொல்றது, பொதுவாக குத்தி காமிக்கிறது. இது பேரு தஅலீல். இந்த மாதிரி குர்ஆன்ல நிறைய விஷயங்கள் பொதுவாக சொல்லப்பட்டிருக்கு. எல்லோரும் செய்வாங்க, ஆனா பொதுவாக அந்த விஷயத்தை அல்லாஹ் தஆலா எடுத்து காட்டுவான். நாலாவது மஜாஸ் அக்லி. மஜாஸ் அக்லின்னு சொன்னா ஒரு செயலை செய்தவனின் பக்கம் இணைக்காம வேறொரு ஆளின் பக்கம் இணைப்பது, அதே மஜாஸ் அக்லி. ஒரு செயலை செஞ்சவன் பக்கம் சொல்லாம வேறொரு பக்கம் இணைக்கிறது. உதாரணமாக தாஜ்மஹாலை ஷாஜஹான் கட்டினார் அப்படின்னு. ஷாஜஹான் கட்டினது கொத்தனார் தான் கட்டினது. இதுக்கு அரபில பனல் அமீரு கசீர, தலைவர் வந்து கோட்டையை கட்டினார் அப்படின்னு. தலைவர் நம்ம பக்கமே வந்துருக்க மாட்டார், திறப்புலாவுக்கு வந்திருப்பாரு, பேர் அவருக்கு வந்துருக்கும். புழக்கத்தில் அப்படிதான் சொல்லுவாங்க, தலைவர் தான் கோட்டையை கட்டினாரு, இந்த ஊர் தலைவர் தான் இந்த கோட்டை கட்டினாரு. அவர் ஒரு செங்கலை கூட தூக்க மாட்டார், தண்ணியை கூட அங்கே ஊற்றி வைக்க மாட்டார். ஆக இருந்தாலும் இப்படி சொல்றது மஜாஸ் அக்லி. உண்மையான ஃபாயில் பக்கம் இணைக்காமல் வேறொரு ஃபாயில் பக்கம் இணைத்து சொல்வதற்கு பேர் தான் மஜாஸ் அக்லி. தாஜ்மஹாலை ஷாஜஹான் கட்டினார் என்று சொல்வதை போல, இந்த கோட்டையை அமீர் கட்டினார் என்று சொல்வதை போல, இந்த மாதிரி வகைகள்லாம் வந்து 5வது வகையில வருது. குர்ஆன்ல வந்து இந்த மாதிரி வந்து ஆயத்துகள் நிறைய வந்திருக்கு. முத்தஷாபிஹான ஆயத்து நிறைய வந்திருக்கு, கினாயவான ஆயத்து நிறைய வந்திருக்கு, தஅலீலான ஆயத்து நிறைய வந்திருக்கு, மஜாஸ் அக்லியான ஆயத்து நிறைய வந்திருக்கு. இப்ப 2வது பாடத்தை முடிச்சிட்டோம். 3வது பாடம் அல் பாபு சாலிஸ். 3வது பாடம். 3வது பாடம் என்னன்னா தர்தீபுல் குர்ஆன், குர்ஆனை வரிசையாக கொண்டு வருவது. ஆரம்ப காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வகை காலத்துக்கு தகுந்த மாதிரி வகை வந்துச்சு, காலத்துக்கு தகுந்த மாதிரி வகை வந்துச்சு. முத வந்த வகை எதுங்க? இக்ரா பிஸ்மில்லாஹ் 5 ஆயத்தை முத வந்துச்சு. 2வதாக வந்தது யா அய்யுஹல் முஸம்மில் வந்துச்சு. 3வதாக யா அய்யுஹல் முத்தஸிர் வந்துச்சு. அப்ப வஹி வந்ததுடைய தர்த்தீப் வேற. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிற்காலத்துல இதை முன்னாடி வைங்க இதை பின்னாடி வைங்க சொல்லி தர்த்தீப் கொடுத்துட்டு போயிட்டாங்க. பிற்காலத்துல அலம் சூராவை முதல்ல வைங்க, 2வது சூரத்துல் பக்ரா வைங்க, 3வது ஆல இம்ரான் வைங்க, 4வது நிசா வைங்க. அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தர்த்தீபை கூறிவிட்டு சென்றார்கள். அதன் காரணமாகத்தான் வஹி வந்த அடிப்படையில் இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே எதை தலஃபுல் செய்தார்களோ, முன்மொழிந்தார்களோ, எதற்கு முக்கியத்துவம் கொடுத்து சொன்னார்களோ அதன்படிதான் இன்றைக்கு குர்ஆன் தர்த்தீப் செய்யும். இப்ப தர்த்தீபுல் குர்ஆன், இப்படி தர்த்தீப் செய்யப்பட்ட குர்ஆனுக்கு முஸ்ஹப்னு சொல்றோம். அதனால கேரளால குர்ஆன் சொல்ல மாட்டாங்க, மலையாளிகள் வந்து முஸ்ஹப்னு சொல்றாங்க. முஸ்ஹப் எடு அப்படின்னா முஸ்ஹப் எடு, முஸ்ஹப் ஓடுமா. அந்த மாநிலத்தில் எல்லாம் முஸ்ஹப். சவுதியில் கூட சில இடங்களில் முஸ்ஹப் தான் சொல்றாங்க, குர்ஆன் சொல்றது. ஏன்னா குர்ஆன் வந்து தர்த்தீப் செய்யப்படாமல் இருந்தது தான் குர்ஆன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ தர்த்தீப் செஞ்சு கொடுத்து போயிட்டாங்களோ அது வந்து முஸ்ஹப்பாக மாறிடுச்சு. 2வது தக்ஸீமு சுவரி, சூறாக்களை பங்கு வைப்பது. சூறாக்களை 3 விதமா பங்கு வச்சிருக்காங்க. தவீல், நீல சூறா. நீளமான சூறா எதுங்க? சூரத்துல் பக்ரா, 2 ஜுஸ். அதே மாதிரி சூரத்து நிசா எத்தனை சொல்லுங்க? 1 ஜுஸ். 4:45 ஆரம்பிச்சு 6:15 முடியுது. 1 ஜுஸ் சூரத்து நிசா.
இப்படி நீளமான சூறாக்கள், முத்தவஸ்ஸித் நடுநிலையான சூறாக்கள், சூரத் அராஃப், சூரத் அன்ஆம், இதெல்லாம் நடுநிலையான சூறாக்கள். கஸீர் சின்ன சூறாக்கள், 2 பக்கம் 3 பக்கம் வருது. சூரத்து ஷுஅரா, சூரத்து துகான், சூரத்து ஜாசியா, இதெல்லாம் 2 பக்கம் 3 பக்கம் தான் வரும். அப்படியே எல்லா சூறாமே கஸீர் சுருக்கமான சூறாக்கள், மற்ற எல்லா சூறாக்களுமே அதில் வந்துடும். அக்ஸர் ரொம்ப சுருக்கமான சூறா எதுன்னு? சூரத்துல் கௌசர். இன்னா ஆதீனாக்கல் கௌசர் ஃபஸல்லி ரப்பிக வன்ஹர் மின ஷானிக ஹுவல் அப்தர். இது ரொம்ப அக்ஸரான சூறா, ரொம்ப சுருக்கமான சூறா. குர்ஆனிலே மிக மிக சுருக்கமான சூறா சூரத்துல் கௌசர். ஆக சூறாக்களை பங்கு வைக்கிறது 2வது வகை. வஜ்ஹு தக்ரார், மடக்கி மடக்கி சொல்லக்கூடிய முறை. அல்லாஹ் தஆலா நிறைய வார்த்தைகளை, வாசகங்களை மடக்கி மடக்கி குர்ஆன்ல சொல்லியிருக்கான். கான அல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீரா அப்படின்னு வந்திருக்கு. வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர் அப்படின்னு வந்திருக்கு. வல்லாஹு அலீமுன் ஹக்கீம் அப்படின்னு வந்திருக்கு. வகான அல்லாஹு அலீமன் ஹக்கீமான்னு வந்திருக்கு. இப்படி மடக்கி மடக்கி அல்லாஹ் தஆலா சில வார்த்தைகளை குர்ஆன்ல கொண்டு வந்திருக்கான். சூரத்து ரஹ்மான்ல 31 தடவை மடக்கி வருது. இதெல்லாம் எது மாதிரின்னா கல் வருதி, ரோஜா பூ. ரோஜா பூவை ஒரு தடவை முகத்து பார்க்க மாட்டீங்க. அந்த வாசனை உங்களுக்கு பிடிச்சா அதை எடுத்து ஓயாம நீங்க முகத்து. அது மாதிரி மடக்கி மடக்கி கொண்டு வந்த வார்த்தைகள் எல்லாம் ரோஜா பூவை போன்று மனமாக இருப்பதால் அல்லாஹ் தஆலா மடக்கி மடக்கி கொண்டு வந்திருக்கான். 4வது வகை உஜூஹு இஅஜாஸில் குர்ஆன், குர்ஆனுடைய அற்புதங்களின் முறைகள். உஜூஹுனா முறைகள், அற்புதங்களின் முறைகள். இப்ப சூரத் ரஹ்மான் அல்லாஹ் தஆலா 3லே முடிச்சிருக்காங்க. அர் ரஹ்மான் علم القرآن خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان إلا நூலிலே முடியும். அப்ப இது வந்து எல்லாத்தையும் நூலிலே முடிக்கிறது. இது ஒரு அற்புதம். சில சூறாக்களை அலிஃப்லயே முடிச்சிருக்கான். வல் முர்சலாத்தி உர்ஃபா வல் ஆஸிஃபாத்தி அஸ்ஃபா வல் நாஷிராத்தி நஷ்ரா வல் ஃபாரிகாத்தி ஃபர்கா. கா 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 முடிஞ்சிருக்கு. அலிஃப்லயே முடியும். இதுவும் குர்ஆனுடைய அற்புதங்கள். சில சூறாக்களை ராவுலே முடிச்சான். இன்னா ஆதீனாக்கல் கௌசர் ஃபஸல்லி ரப்பிக வன்ஹர் இன்ன ஷானிக ஹுவல் அப்தர். எல்லாம் ராவுலே முடிஞ்சிருக்கு. சில சூறாக்கள் மீம்லயே முடிச்சிருக்கு. மீமா வந்துட்டு இருக்கும். சில சூறாக்கள் அலிஃப்லயே முடிப்பான். வன்னஜ்மி இதா ஹவா மா ضل صاحبك وما غوى وما ينطق عن الهوى إن هو إلا وحي يوحى علمه شديد القوى. அலிஃப்லயே முடியும். இப்படி அல்லாஹ் தஆலா சில வார்த்தைகளை கடைசியில் வச்சு முடிக்கிறாங்கன்னா இது குர்ஆனுடைய அற்புதம், இது குர்ஆனுடைய அழகிய தன்மைகளாக இருக்கிறது. அது உஸ்லூபுல் பதீ, நூதனமான போங்காக இருக்கிறது. இது இப்படி குர்ஆன் வந்திருக்கு. ஆக 2வது வகை, 3வது வகை, அதுல ஒரு 4 வகை சொல்லி முடிச்சுட்டாங்க. முதல் வகையில வந்து 5 வகை சொன்னாங்க, 2வது வகையில 5 வகை சொன்னாங்க, 3வது வகையில 4 வகை சொல்லியிருக்காங்க. இப்ப 4வது வகையிலேயே 4 வகை சொல்ல போறாங்க. 4வது வகையில அல் ஆசாருல் மர்வியா, அறிவிக்கப்பட்ட அடையாளங்கள். அறிவிக்கப்பட்ட அடையாளங்கள். ஈமானுல் மூமின், மூமினுடைய ஈமான் எப்படி இருக்கும்? அல்லாஹ் தஆலா சூரத்துல் மூமின்ல அறிவிச்சிருக்கான். قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون والذين هم عن اللغو معرضون. மூமினுடைய அடையாளங்கள் எப்படி இருக்கும்? قد أفلح المؤمنون, மூமின்கள் வெற்றி பெற்றார்கள். الذين هم في صلاتهم خاشعون, அவங்க தொழுகையில உள்ளச்சத்தோடு இருப்பாங்க. والذين في صلاتهم خاشعون والذين هم عن اللغو معرضون, வீணான விஷயங்களை விட்டு புறக்கணிப்பார்கள். அதன் பக்கம் போக மாட்டாங்க. அவங்களுடைய அபங்களை பாதுகாத்துக்குவாங்க, அமானிதங்களை பாதுகாப்பாங்க, வாக்குறுதிகளை பேணுவாங்க. இப்படி 8 விஷயம் வருதுல்ல மூமின்களை பத்தி. அதே மாதிரி நிஃபாக்குல் முனாஃபிகி, முனாஃபிகினுடைய அந்த நயவஞ்சகத்தை பத்தி வருது. சூரத்து முனாஃபிகின் ஃபுல்லா வரும்.
إذا جاءك المنافقون قالوا نشهد إنك رسول الله والله يعلم إنك لرسوله والله يشهد إن المنافقين لكاذبون. உங்கள்கிட்ட முனாஃபிக்குகள் வந்து ஷஹாதத் கலிமா சொல்றாங்க, அல்லாஹ் ரசூலை ஏத்துக்கிறவங்க, ஆனா அவங்க நாவல தான் சொல்றாங்க, அவர்கள் பொய்யர்கள் என்பதை அல்லாஹ் அறிவான். அப்படிங்கிற வரிசையா அந்த முனாஃபிக்குடைய தன்மைகளை பற்றி வந்திருக்கு. அப்ப ஆசால் மறுமையான அறிவிக்கப்பட்ட அடையாளங்கள் மூமின் யாரு, முனாஃபிக் யாரு அப்படின்னு. அடுத்து இஸ்திம்பாத்துல் அஹ்காம், அஹ்காம்களே அனுமானிப்பது, சட்டங்களை அனுமானிப்பது. ஒரு ஆயத்திலிருந்து சட்டங்களை எடுக்கிறது. அந்த ஆயத்தில் கொஞ்சம் தான் சொல்லப்பட்டிருக்கும், அதுல நம்ம வேற வேற சட்டங்களை இஸ்திம்பாத் செஞ்சு ஆய்வு செஞ்சு எடுக்கிறது. அப்படி நிறைய ஆயத்துகள் இருக்கு. والذين يكنزون الذهب والفضة, தங்கத்தையும் வெள்ளியையும் சேமித்து வைப்பார்கள் அப்படின்னு வருது. தங்கத்தையும் வெள்ளியை மட்டும் சேமிக்கிறதுல நம்ம பொருளையும் சேர்த்து வைக்கலாம், பணத்தையும் சேர்த்து வைக்கலாம். அதுல நம்ம என்ன செஞ்சிடலாம், அனுமானிக்கிறோம், கிரகிக்கிறோம். இப்படி நிறைய ஆயத்துகள் இருந்து இஸ்திம்பாத் செய்யப்பட்டு 6 வஸ்துக்கள் தான் வட்டின்னு வந்திருக்கு. சீனியை பத்தி வரல, சர்க்கரையை பத்தி வரல. சர்க்கரையே வட்டி தான். 1 கிலோ வாங்கிட்டு என்னங்க அதே 1 கிலோ கொடுக்கறது வட்டி. அப்படி 6 வஸ்துக்கள் மட்டும் வட்டி இல்லை, அது சார்ந்த பொருட்கள் பூரா வட்டி தெரியும் அனுமானிக்கிறது இல்லை. அது மாதிரி வரக்கூடியது. அது மாதிரி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இஸ்திம்பாத் செய்யறதுக்கான நிறைய ஆயத்துக்களை சொல்லியிருக்கான். இப்போ குர்ஆன்ல வல் கைல வல் ஹிமார லிதர்கபுஹா வஸீனா அப்படின்னு, குதிரை வல் கைல வல் ஹிமார, குதிரை கழுதை, வல் பிகால இன்னும் கோவேலி கழுதை, லிதர்கபுஹா வஸீனா, அது வாகனிப்பதற்காக வேண்டி அலங்காரத்துக்காக வேண்டி உள்ளது அப்படின்னு அல்லாஹ் சொல்றோம். அப்ப ஒட்டகம் வாகனிக்கிறது இல்லையா? ஒட்டகத்துல பிரதானமா வாகனிக்கிறாங்க. இப்ப 3 மட்டும் தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா அல்லாஹ் தஆலா அசலான விஷயங்களையும் குர்ஆன்ல சொல்றோம். அதுல இருந்து நம்ம மற்ற விஷயங்களை இஸ்திம்பாத் பண்ணிக்கணும், ஆய்ந்து எடுத்துக்கணும். அந்த மாதிரி ஒரு வகையில் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து கராயிபுல் குர்ஆன், குர்ஆனிலே வினோதமான பேச்சுக்கள். குர்ஆன்ல நிறைய வினோதமான பேச்சுக்கள் உண்டு. ஆயத்து குர்சியில அல்லாஹ்வுடைய 10 தன்மைகள் சொல்லப்பட்டிருக்கு. அனைத்துமே வினோதமான விஷயங்கள் ஆயத்து குர்சியில. அதே மாதிரி வந்து சூரத்து இக்லாஸ், சூரத்து இக்லாஸ் 5 ஆயத்து தான். ஆனா அந்த 5 ஆயத்துக்குள்ளேயும் அல்லாஹ் தன்னை பற்றி முழுமையான அறிமுகத்தை சொல்லியிருக்கான். அந்த 5 ஆயத்துக்குள்ள தன்னை பற்றி முழுமையான அறிமுகத்தை கொடுத்துட்டான். இப்ப வினோதமான விளக்கங்கள் அந்த 5 ஆயத்துல இருந்து. குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் தனித்தவன். அஹத்னா தனித்தவன். ஆனா அல்லாஹ் ஒருவன் அர்த்தம் வைக்கிறோம். வாஹித்னா தான் ஒருவன். ஒருவன்னா கூட அதுல இடமர வந்துடும், இன்னொருத்தர் வந்துடுவான் அப்படின்னு. அல்லாஹ் தனித்தவன்னா அதுல வந்து இன்னொருத்தர் வர முடியாது. அப்ப அல்லாஹ் தஆலா அஹத்னு சொல்லியிருக்கான். குல் ஹுவல்லாஹு அஹத், வாஹித்னு சொல்லல. அல்லாஹ் தனித்தவன், அல்லாஹு ஸமது, அல்லாஹ் தேவையற்றவன். உணவு, தண்ணீர், மனைவி, மக்கள், பிற வாகனங்கள் இது எல்லாத்தையும் விட்டு தேவையற்றவன். லம் எளிது, அவன் பெறவும் இல்லை, வரம் யூலது, அவன் யாராலும் பெறப்படவும் இல்லை. அவன் தன்னந்தனியானவன். வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக யாரும் இல்லை. அவன் நிகராக யாரையாவது சொல்ல முடியுமா? ஒரு மரம் இப்போ வந்து என்ன செய்யறாங்க, காப்பீடுகள் என்ன செய்யறாங்க, மரத்தை வணங்குறாங்க. கேட்டா அது தெய்வ சக்தி இருக்கணும். அவனை நிகராக யாரையும் கொண்டு வர முடியாது. ஒரு மிருகத்தை வணங்குறாங்க, கேட்டா அது தெய்வ சக்தி இருக்கு, அது வேற மாதிரி கத்துது அப்படின்னு. அது அவன மாதிரி வர முடியாது. என்னங்க, ஒருவனை சிலை வச்சு வணங்குறாங்க, சிலை வடித்து, ஏன்னா இந்த சிலையில நாங்க அவரை பாக்குறாங்க, அதனால அவருக்கு மரியாதை போட்டு வணங்க முடியாது. வளமையக்குள்ளோ குப்பனாக அவனுக்கு நிகராக யாரும் வர முடியாது. அப்ப இந்த 5 சிபத்துகள், 1வது அவன் தனித்தவன், 2வது அவன் தேவையற்றவன், 3வது அவனுக்கு குழந்தை இல்லை, அவனுக்கு தாய் தந்தையும் இல்லை. அவன் யாருக்கும் குழந்தையும் இல்லை, அவன் யாருக்கும் தாய் தந்தையும் இல்லை. 5வது அவனுக்கு நிகராக உலகத்துல எந்த படைப்பும் ஆக முடியாது.
இப்ப முஷ்ரிக்குகள்லாம் படைப்புகளை வந்து அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லியிருக்காங்க. அதுல தெய்வத்தன்மையை இருக்கிறதாக நினைச்சு அது போல வணங்குறாங்க. வலமிய புல்லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹ்வுக்கு நிகராக யாருமே இல்லை. இப்படி கராயிபுல் குர்ஆன். அதே மாதிரி அல்லாஹ்வை பற்றி ஆஃபிரு சூரத்துல் ஹஷ்ர், சூரத்துல் ஹஷ்ருடைய கடைசி பாருங்க, வல்லாஹுல்லதீ லா இலாஹ இல்லா ஹுவ ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதத்தி ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம். வல்லாஹுல்லதீ லா இலாஹ இல்லா ஹுவ, அவனை தவிர எந்த இலாஹும் இல்லை. ஹுவர் ரஹ்மான், அவன் நல்லோர்கள் தீயோர்கள் அனைவர்களுக்கும் கிருபை செய்கிறான். அர் ரஹீம், அவன் என்ன நல்லோர்களுக்கு மறுமையிலே தீர்ப்பு செய்யக்கூடியவன். திரும்பவும் ஹுவல்லாஹுல்லதீ லா இலாஹ இல்லா ஹுவ அல் மலிக், அவன் அரசன். அல் குத்தூஸ், அவன் தூய்மையானவன். அஸ்ஸலாம், அவன் சலாமத் அமைதியானவன். அல் முஃமின், அவன் மற்றவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பவன், அன்பு கொடுப்பவன். அல் முஹைமின், மற்றவர்களை ஆதரிப்பவன். அல் அசீஸ், மற்றவர்களை மிகைக்கக்கூடியவன். அல் முத்தகப்பீர், அவன் பெருமையுள்ளவன். சுப்ஹானல்லாஹ், அவன் தூய்மையானவன். அம்மா யுஷ்ரிகூன், அவர்கள் இணை வைப்பதை விட்டும் அவர்கள் இணை கற்பிப்பதை விட்டு அவன் தூய்மையானவன். திரும்பவும் அல்லாஹுல் காலிகுல் பாரிஉல் முஸவ்விர் லஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அவன் படைப்பவன். பாரி, காலிக்கு பாரிக்கு என்ன வித்தியாசம்? காலிக்குன்னா யதார்த்தமாக படைப்பவன். பாரின்னா எதனுடைய துணை இல்லாமல் எது மாதிரியும் இல்லாமல் புது மாதிரியாக படைக்கக்கூடியவன் பாரி. அல்லாஹுல் காலிகுல் பாரிஉல் முஸவ்விர், உருவம் இருக்கக்கூடியவன். லஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அவனுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கிறது. இதுல ஒரு 27 திருநாமங்கள் வந்திருக்கு. இன்னும் நிறைய ஒரு 99 திருநாமங்கள் ஹதீஸ்ல வந்திருக்கு. 99 திருநாமங்கள். ஆக இப்படி அல்லாஹ்வுக்கு வினோதமான விஷயங்களை அல்லாஹ்வுக்கு கொடுக்கிறது பேர் கராயிபுல் குர்ஆன். இதுல நாலாவதாக பஅதுல் உலூமில் வஹபிய்யா, வஹபியத்தான கல்வியில் சிலது. வஹபியத்தான கல்வினா அல்லாஹுவால் நமக்கு அன்பளிப்பாக கொடுக்கப்பட்ட சில கல்வி குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு. முந்திய நபிமார்களுடைய கிஸ்ஸாக்கள், முந்திய வலிமார்களுடைய கிஸ்ஸாக்கள் குர்ஆன்ல இருக்கு. நிறைய வலிமார்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு வலிதான். நபி என்கிறத விட வலிங்கிறதா அர்ஜஹான சொல், மிக சிறப்பான சொல். அதே மாதிரி லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் நபி என்பதை விட வலி என்பது அவங்க வந்து ஒரு சிறப்பான ஒரு கருத்தாக இருக்கிறது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் ஒரு வலி. அதே மாதிரி குர்ஆனில் சொல்லப்பட்ட 2 பெண்கள் அவங்களும் வலி. இப்படி குர்ஆன்ல வந்து நிறைய வலிமார்களை பற்றி, துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் ஒரு வலி. இப்ப குர்ஆன்ல வந்து வலிமார்கள் நபிமார்கள் 25 நபிமார்களுடைய பேர் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லியிருக்காங்க இல்லையா? وزكريا ويحيى وعيسى وإلياس كل من الصالحين وإسماعيل واليسع ويونس ولوطا குர்ஆன்ல வருது. இதெல்லாம் வந்து குர்ஆன்ல 25 நபிமார்களுடைய பெயர்கள் வந்திருக்கு. ஆனா நபிமார்களுடைய எண்ணிக்கை சொல்லுங்க எவ்வளவு? 1,24,000 அப்படின்னு. இன்னொரு அறிவிப்புல 2,24,000 வருது. ஆக நபிமார்களுடைய எண்ணிக்கை லட்சத்துக்கு அதிகமாக இருக்கு. அதுல குறிப்பாக 25 நபிமார்களுடைய பெயரையே குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான். இந்த இல்முகளை, இந்த வஹபியத்தான சில இல்முகளை சொல்லக்கூடியதான் 4வது வகை. 5வது வகை பாருங்க, கரீபுல் குர்ஆன் வ அஸ்பாபு நுஸூலிஹி அப்படின்னு. கரீபுல் குர்ஆன் ஏற்கனவே வந்துருச்சு. என்னங்க? குர்ஆனிலே நூதனமான விஷயங்கள். அது 2 கருத்து இருக்கும். முன்னோர்கள் ஒரு கருத்து சொல்லுவாங்க, பின்னோர்கள் ஒரு கருத்து சொல்லுவாங்க. குர்ஆனிலே விளங்க முடியாத நூதனமான கருத்துக்கள். அல்லாஹ்வுக்கு கை இருக்கு, அல்லாஹ் வந்து சிம்மாசனத்துல உட்கார்ந்துருக்கான், அல்லாஹ்வுக்கு முகம் இருக்கு. இதெல்லாம் நூதனமான கருத்துக்கள். இதுக்கு முன்னோர்கள் ஒரு கருத்து சொல்றாங்க, பின்னோர்கள் ஒரு கருத்து சொல்றாங்க. அதே மாதிரி சபபு நுஸூலை பத்தி ஏற்கனவே வந்துச்சு. சபபு நுஸூல்ல 2வது வகையில 3வது பாடத்துல வந்துச்சு. அஸ்பாப் நுஸூல் வந்துச்சு. சபபு நுஸூலை பத்தி அந்த வெள்ளை கயிறு கருப்பு கயிறு வச்சு குழம்புனாங்க, அந்த சபபு நுஸூலை பத்தி வந்துருச்சு. இந்த 5வது பாடத்தை வந்து ஏற்கனவே கரீபுல் குர்ஆனில் விட்டு போன விஷயங்களையும்
ஏற்கனவே சபபும் சூழலை விட்டு போன விஷயங்களையோ அதை சொல்றதுக்காகவே 5வது பாடமா கொண்டு வந்தாரு. ஏன்னா இந்த 5வது பாடங்கிறது கிதாபிலே சொல்லப்படலை. கிதாபை வெளியிட்டவங்க அதை எடுத்துட்டாங்க. ஏதா தக்கராறா வருது, திரும்ப திரும்ப இந்த விஷயம் சொல்லப்படுது சொல்லி கிதாபிலே எடுத்துட்டாங்க. அது தனியாக ஒரு கிதாபாக வெளியிடுறாங்க. ஏன்னா நிறைய கரீபுல் குர்ஆன் நிறைய உதாரணங்கள் சொல்லியிருக்காங்க. சபபுன் நுஸூலுக்கு நிறைய சபபுன் நுஸூலுக்கு சொல்லியிருக்காங்க. அதனால தனி கிதாபாக அதை வெளியிட்டிருக்காங்க. இந்த கிதாப்ல நம்ம வச்சிருக்கக்கூடிய இந்த கிதாப்ல இந்த 5வது பாடம் விடப்பட்டிருக்கு. ஆக அன்புக்குரியவர்களே, அல் ஃபௌசுல் கபீர் ஷா வலியுல்லா முஹத்தீஸ் தஹ்லவி எழுதிய இந்த கிதாப் ஓரளவுக்கு நமக்கு இது தெளிவாக இருக்கிறது. ஆனால் இதை முழுமையென்று நாம் சொல்ல முடியாது. அதாவது கருவை நாம் சாராக்கி சாப்பிட்டு இருக்கிறோம், வேறொன்றும் இல்லை. கரும்பாக சாப்பிட்டோம் என்றுதான் நேரம் அதிகமாகும். ஏன்னா கடிச்சு 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 சாப்பிடணும். சில நேரங்கள் பல்லு உடைஞ்சு போகும், நேரமும் அதிகமாகும் கரும்பை சாப்பிட்றதுக்கு. அதனால கரும்பை வந்து ஜூஸ் ஆக்கி சாப்பிட்டோம்னா ஈஸியாக சீக்கிரமாக சாப்பிட்றதுலாம் நம்ம இப்போ ஜூஸ் தான் சாப்பிட்றோம். ஏன்னா இப்போ காலம் வந்து விஞ்ஞான காலம், காலம் வந்து வேகமான விஞ்ஞான காலம். அதனால ஒரு 180 பக்கத்தை நம்ம சில மணி நேரத்திலேயே படிச்சு முடிச்சிட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம சுருக்கமாக சொல்லிட்டோம். வளவலன்னு பேசாம சுருக்கமாக சொல்லிட்டோம். இப்போ ஓரளவுக்கு ஃபௌசுல் கபீர்ல வரக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சு. உசூலு தஃசீர்னா தஃசீருடைய அடிப்படைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு ஓரளவுக்கு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதற்கு பிறகு இந்த கிதாபை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இலகுவாக ரொம்பவும் ஈஸியாக இது புரிஞ்சுக்கும். இதான் இதை சொல்ல வராங்க அப்படின்னு, இதைத்தான் இப்படி எடுத்துட்டு போறாரு அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம், நீங்க சீக்கிரமாக புரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு நம்ம இந்த ஃபௌசுல் கபீர் கிதாபிலே அடிப்படையான விஷயங்களை ஓரளவுக்கு நாம் சொல்லியிருக்கின்றோம். ஆனால் அதை நீங்கள் தொடர்ந்து படித்தால், அதை வாசித்தால் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு விளக்கத்தை தரும், மிகப்பெரிய ஒரு விளக்கசாலியாக நீங்கள் ஆவீர்கள் என்பதில் சந்தேகமில்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய இந்த பாடத்தை உசூலு தஃசீர் இந்த பாடத்தை கபூல் செய்வானாக. உசூலு தஃசீருடைய அடிப்படையாக இருந்தாலும் இதை ஆழமாக புரிவதற்கு அந்த கிதாபை நாம் மேலும் மேலும் வாசித்து அதனுடைய அனைத்து விஷயங்களையும் உள்வாங்குவதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தௌஃபீக் செய்வானாக. இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கிய அத்தாயியா அரபிக் கல்லூரி நிர்வாகிகளுக்கும் உஸ்தாத்மார்களுக்கும் நாம் அனைவரும், நானும் நீங்களும், எனக்கும் பிரயோஜனம் இருந்துச்சு, உங்களுக்கு பிரயோஜனம் இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு காலத்தில் ஓதுந்துச்சு, 30 வருஷத்துக்கு முன்னாடி ஓதுறது, அதுக்கு நான் பாடமே எடுக்கல. இப்போ உஸ்தாதர்கள் ஃபோன் பண்ணி ஃபௌசுல் கபீர் நடந்துருந்தாங்க. இது 2 வாரமா நான் பார்த்தேன். பார்த்து ஒரே நாளில் இது வேறு முடிக்கிறேன். சாகசம் பண்ணணும், ரோட்டில் வண்டி ஓட்டுறது இல்லை, என்னங்க உள்ள உருளையில் ஓட்டணும், சர்க்கஸில் வண்டி ஓட்டணும். அப்போ அதுக்கு எப்படி தயாராகுது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ஜதுவலை நம்ம போட்டோம். அது பாடத்துக்கு அப்புறம் பார்த்தா 5 பாடமாக வந்துச்சு. 5 பாடத்துக்கு கீழே நிறைய பாடங்கள் வந்துச்சு. அதெல்லாம் ஜதுவலாக எடுத்து எதை சொல்லணுமோ அதை சொல்லி, எது சொல்ல வேணாம்னு நினைக்கிறோமோ அதை விட்டுட்டு, ஆக முக்கியமான விஷயங்கள் உங்கள் சிந்தனைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம். அது இல்லாமல் நீங்கள் வந்து இப்போ ரெக்கார்டிங் பண்ணியிருக்கீங்க. ரெக்கார்டிங் போட்டு பார்த்தாலும் தெரியும் இந்த பாடம் எப்படிப்பட்டது தெரியும். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய இந்த பாடத்தை அல்லாஹ் தஆலா முழுமையான விளக்கமாக ஆக்கி அருள்வாங்க. ஃபௌசுல் கபீரை எழுதி கொடுத்த ஷா வலியுல்லா முஹத்தீஸ் தஹ்லவி அவர்களுடைய கபரை பிரகாசமாக ஆக்கி வைப்பானாக. அவர்களுக்கு உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடுப்பானாக. அவர்களுடைய இந்த கிதாபை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களும் எல்லா ஆலிம்களும் பயன்பெறக்கூடிய வகையிலே ஆக்கி அருள்வானாக. நம்முடைய இந்த கல்வியின் தேடலை சிறந்த தேடலாக, உயர்ந்த தேடலாக ஆக்கி அருள்வானாக. ஃபௌசுல் கபீர் உசூலு தஃசீரை பற்றி, தஃசீருடைய அடிப்படைகளை பற்றி சில விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டோம். அதை பயனுள்ளதாக, பிரயோஜனம் உள்ளதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.